என் மாமியாரின் இதய அறுவை சிகிச்சைக்காக நான் 40 லட்சம் ரூபாயை செலவழித்திருந்தேன். அந்த நேரத்தில் என் கணவர் என் முன்னால் விவாகரத்து பத்திரங்களை வைத்தார். இதில் கையெழுத்து போட்டுவிடு. இந்த வீட்டில் உனது பொறுப்புகள் முடிந்துவிட்டன என்றார். நான் எந்த விவாதமும் செய்யவில்லை. உடனடியாக சம்மதித்துவிட்டேன். இது அவருக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது. என் பெயர் பிரியா. எனக்கு 30 வயது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மூத்த நிதி மேலாளராக சீனியர் ஃபைனான்ஸ் மேனேஜர் பணிபுரிகிறேன். திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக நானே அந்த வீட்டின் முக்கிய பொருளாதார தூணாக இருந்தேன். இதை நான் எதையும் நிரூபிப்பதற்காக செய்யவில்லை. இந்த பொறுப்பை நான் எடுக்காவிட்டால் எடுப்பதற்கு அங்கு யாரும் இல்லை என்பதால் மட்டுமே செய்தேன். என் மாமியார் சாந்திஜிக்கு அந்த ஆண்டின் தொடக்கத்தில் இதயத்தில் தீவிர நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அறுவை சிகிச்சை உடனடியாக செய்யப்படாவிட்டால் ஆபத்து அதிகமாகும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். ஆனால் அறுவை சிகிச்சைக்கான செலவை கேட்டதும் குடும்பமே அதிர்ந்து போனது. 42 லட்சம் என்பது யாருக்கும் சிறிய தொகையல்ல. ஆனால் என் மாமியார் வீட்டினருக்கு இது கிட்டத்தட்ட முடியாத ஒன்றாக இருந்தது. மருத்துவர் செலவை பற்றி கூறிய அந்த நாளில் குடும்பத்தினர் அனைவரும் மருத்துவமனை அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். என் கணவர் விக்ரம் முதலில் மௌனத்தை கலைத்தார். ஆனால் அவரது வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள் ஆழமாக பாதித்தன. எனக்கு சற்று சிந்திக்க அவகாசம் கொடுங்கள் என்று கூறிவிட்டு அவர் அமைதியாகிவிட்டார். வேறு கேள்விகள் கேட்கவில்லை, எந்த தீர்வும் சொல்லவில்லை. மாமியார் வீட்டு மற்றவர்களிடம் அவரவர் காரணங்கள் இருந்தன. ஒருவர் வங்கிக் கடன் இருப்பதாக கூறினார். இன்னொருவர் வளர்க்க வேண்டிய சிறிய குழந்தைகள் இருப்பதாகச் சொன்னார். இன்னும் சிலர் பெருமூச்சு விட்டுக்கொண்டு, இப்போதெல்லாம் கையில் காசு புரள்வது கஷ்டமாக இருக்கிறது, எங்கிருந்து இவ்வளவு பணம் வரும் என்று கூறினர். இறுதியில் அனைவரின் பார்வையும் என் மீது வந்து நிலைத்தது. நேரடியாக யாரும் எதையும் சொல்லவில்லை. ஆனால் மருமகள் என்றால் அவள்தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் மனதிற்குள் நினைத்து கொண்டனர். நான் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. வெறும் தலையசைப்பு மட்டுமே செய்தேன். அன்று இரவு நான் மட்டும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தேன். பல ஆண்டுகளாக நான் சேமித்து வைத்திருந்த சேமிப்பு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இது என் எதிர்காலத்திற்காக, ஏதேனும் இக்கட்டான காலத்திற்காக நான் சேர்த்து வைத்த பணம். ஆனால் இறுதியில் நான் அதை எடுத்துவிட்டேன். அப்படியும் பணம் போதவில்லை. நான் மேலும் கடன் வாங்கினேன். யாரிடமும் சொல்லவில்லை. கணவரிடமும் எந்த புகாரும் கூறவில்லை. அமைதியாக 42 லட்சத்தை திரட்டி நானே சென்று மருத்துவமனை பில்களைச் செலுத்தினேன். மருத்துவமனையில் சேருவதற்கு ஒரு நாள் முன்பு சாந்திஜி என்னை அருகில் அழைத்தார். என் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். அவருடைய கைகள் மெலிந்து குளிராகவும் நடுங்கிக் கொண்டும் இருந்தன. அவர் என்னை நீண்ட நேரம் உற்று பார்த்தார். பின்னர் மெதுவாகச் சொன்னார், பிரியா, உனக்கு இழைக்கப்படும் அநீதி எனக்கு தெரியும். நான் என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கடன்பட்டிருப்பேன். நான் மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தேன். மாமி, அப்படிச் சொல்லாதீர்கள், என்னால் முடிந்ததை நான் செய்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு அவருடைய நன்றி, எசான் தேவையில்லை. இந்த நிகழ்வுக்குப் பிறகு குடும்பத்தினர் என்னை சற்று வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். குறைந்தபட்சம் என் வாழ்நாள் முழுமைக்கும் நான் துணையாக தேர்ந்தெடுத்த என் கணவர் நான் இந்த வீட்டிற்கு அந்நியமானவள் அல்ல என்பதை புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன். மருத்துவமனையில் இருந்த அந்த நாட்களில் எனக்கு ஓய்வெடுக்க சிறிது நேரம் கூட கிடைக்கவில்லை. சேர்க்கை நடைமுறைகள், அட்மிஷன் ப்ராசஸ் முதல் மருந்துகள் வாங்குவது, அவர்களின் உடல்நிலையை கவனிப்பது, அவர்களுக்கு சரியான நேரத்தில் உணவளிப்பது மற்றும் உறங்க வைப்பது வரை அனைத்தையும் நான் மட்டுமே கவனித்துக் கொண்டேன். சில சமயங்களில் நான் இரவு முழுவதும் விழித்திருப்பேன். தாழ்வாரத்தில் இருந்த நாற்காலியில் சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொள்வேன். விக்ரம் வருவார், ஆனால் மிக குறைவான நேரமே இருப்பார். வந்தாலும் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு எழுந்து நின்று, எனக்கு வேலை இருக்கிறது, நான் கிளம்புகிறேன் என்று கூறிவிடுவார். சில நேரங்களில் அவர் வந்து அம்மாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு என்னிடம், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்பார். நான் பதில் சொல்வதற்கு முன்பே அவர் தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விடுவார். அவர் செல்வதை பார்க்கும்போது மனதில் ஒரு வலி ஏற்படும். ஆனால் அவர் மன அழுத்தத்தில் இருப்பார், அவரும் களைப்படைந்திருப்பார் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொள்வேன். அறுவை சிகிச்சை நடந்த நாளில் நான் பல மணி நேரம் அறுவை சிகிச்சை அரங்கிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். என் கைகள் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தன, உள்ளங்கைகள் வியர்வையால் நனைந்திருந்தன. என்னால் அமரக்கூட தைரியம் வரவில்லை. முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தேன். என் கண்கள் அந்த மூடிய கதவின் மீதே நிலைத்திருந்தன. அந்த நேரத்தில் என் மனதில் இருந்த ஒரே எண்ணம், மாமி எப்படியாவது குணமாகிவிட வேண்டும் என்பதுதான். மருத்துவர் வெளியே வந்து முகக்கவசத்தை கழற்றி, அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது, நோயாளி இப்போது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார் என்று சொன்னபோது நான் அப்படியே முழங்காலிட்டு அமர்ந்துவிட்டேன். நான் என்ன சொன்னேன் என்பது எனக்கு நினைவில்லை.
ஆனால் அந்த நேரத்தில் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது என்பது மட்டும் தெரியும். நிம்மதியும் களைப்பும் ஒரே நேரத்தில் என்னை ஆட்கொண்டன. அதற்குப் பிறகு சாந்திஜி மெல்ல மெல்ல குணமடையத் தொடங்கினார். அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் வரை நான் அங்கேயே தங்கி அவர்களை பார்த்து கொண்டேன். அப்போதுதான் கவனித்தேன், என் உடல் எடை பல கிலோ குறைந்திருந்தது. தூக்கமின்மையால் நான் எப்போதும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருந்தேன். ஆனால் அதற்கு பதிலாக என் மனதில் ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. இனியெல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்றியது. குடும்பத்திற்கு என்னை தேவைப்பட்டபோது நான் முதுகை காட்டவில்லை. இந்த சிக்கலான காலத்திற்குப் பிறகு அனைத்தும் மாறும் என்று நான் நம்பினேன். குறிப்பாக விக்ரம் குறைந்தபட்சம் இனி என்னை அவர் வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார் என்று நம்பினேன். இனி அவர் என்னை வெறும் பொறுப்பாக மட்டும் பார்க்க மாட்டார், என்னை கௌரவிப்பார் என்று நினைத்தேன். நான் வைத்திருந்த அந்த நம்பிக்கைதான் பின்னாளில் எனக்கு மிகப்பெரிய வலியாக மாறியது. ஆனால் மக்கள் அடிக்கடி சொல்வார்கள், நீங்கள் யாருக்காக வேண்டுமானாலும் உங்கள் உயிரையே கொடுத்தாலும் பதிலுக்கு அதே மரியாதையும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்று எந்த உத்திரவாதமும் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் ஒருவருக்காக உங்கள் முழு சக்தியையும் செலவிடும்போதுதான் அவர்களின் உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க முடிகிறது. என் மாமியார் மருத்துவமனையிலிருந்து திரும்பிய பிறகு இருந்த காலம் எனக்கு அப்படித்தான் இருந்தது. அந்த நாட்களை நான் நினைக்கும் போதெல்லாம் என் இதயத்தில் ஒரு மெல்லிய பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதைப் போல உணர்கிறேன். அது குளிர்ந்தும் குத்திக் கிழிப்பதாகவும் இருந்து மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் வலியை தருகிறது. அந்த அறுவை சிகிச்சைக்குப் பிறகு வீட்டின் சூழல் மாறும் என்று நான் நினைத்தேன். யாராவது என்னை புகழ வேண்டும் அல்லது நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. குறைந்தபட்சம் என்னிடம் காட்டும் அலட்சியம் குறையட்டும், நான் செய்த தியாகத்தை சாதாரணமான ஒன்றாக கருதாமல் இருந்தால் கூட போதும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இல்லை. சாந்திஜி வீட்டிற்குத் திரும்பிய அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. யாரும் சத்தமாக பேசுவதில்லை, சண்டையிடுவதில்லை, எந்த அதிருப்தியையும் வெளிப்படையாக காட்டுவதில்லை. ஆனால் அந்த அமைதி என் மூச்சை திணறடித்தது. விக்ரம் தான் முதலில் மாறினார். ஆரம்பத்தில் அவர் என்னிடம் சில வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தார். அம்மாவைப் பற்றி அக்கறை காட்டுவது போல நடித்துக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் என்னிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசினார் என்றால், டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர் கிட்டத்தட்ட முழுமையாக மௌனமாகிவிட்டார். அவர் வழக்கத்தை விட சீக்கிரம் வேலைக்குச் செல்லத் தொடங்கினார். இரவு தாமதமாக வீடு திரும்பினார். சில நேரங்களில் நான் இரவு 8 மணிக்கு உணவை மேஜையில் வைத்துவிட்டு 3-4 முறை ஃபோன் செய்தாலும் அவர் ஒரு சிறிய மெசேஜ் மட்டும் அனுப்புவார். நீ சாப்பிட்டு விடு, நான் வேலையாக இருக்கிறேன். அவர் களைப்பாக இருப்பார். அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை முடிந்திருக்கிறது. குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு அந்த அழுத்தம் இருப்பது இயல்புதான் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். இதையே நினைத்து நான் ஒருபோதும் புகார் கூறவில்லை. அவரை ஒரு வார்த்தையும் வசைபாடவில்லை. அவர் இரவு வீட்டிற்கு வரும்போது நான் உணவை சூடுபடுத்தி வைத்துவிட்டு வெந்நீரை தயார் செய்து வைத்துவிட்டு, மெதுவாக, இன்று மிகவும் களைப்பாக இருக்கிறதா என்று கேட்பேன். ஆனால் பதிலாக ஒரு மெல்லிய இம் என்ற சத்தம் மட்டுமே கேட்கும். அல்லது அதைவிட மோசமாக ஒரு சலிப்பான பதில் வரும். நான் களைப்பாக இருக்கிறேன், அதிக கேள்விகளை கேட்காதே. இதை அவர் ஒருமுறை மட்டும் சொல்லவில்லை. ஆரம்பத்தில் நான் எதையோ பெரிதாகச் சிந்திக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் சிறிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக அடுக்கி வந்தன. என்னால் என்னை இன்னும் ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை. மிக விசித்திரமான விஷயம் என்னவென்றால், மருத்துவமனை பில் செலுத்தப்பட்டவுடன் எனக்கு மூச்சுவிடக்கூட அவகாசம் கிடைக்கவில்லை. அதற்குள் விக்ரம் என் பணத்தில் விசித்திரமான ஆர்வத்தை காட்டத் தொடங்கினார். ஒரு இரவு அவர் போனை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென தலையை உயர்த்தி, உன்னிடம் இன்னும் எவ்வளவு பணம் மீதம் இருக்கிறது என்று கேட்டார். நான் சில நொடிகள் தயங்கினேன். பிறகு, உங்களுக்கு சேமிப்பை பற்றி கேட்கிறீர்களா? நான் ஏறக்குறைய எல்லாவற்றையும் அறுவை சிகிச்சையிலேயே செலவழித்துவிட்டேன் என்று பதிலளித்தேன். அவர் உடனே ஒன்றும் சொல்லவில்லை. வெறும் தலையசைப்பு மட்டும் செய்துவிட்டு, பிறகு மிகவும் உணர்ச்சியற்ற தொனியில், அப்படியானால் வேறு ஏதேனும் அவசரகால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறதா என்று கேட்டார். நான் என் கணவரை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு ஒரு அந்நியரைப் போல தெரிந்தனர். எந்த மனிதன் தன் தாய்க்காக நான் என் சேமிப்பு முழுவதையும் செலவழித்ததையும் கடன் வாங்கியதையும் நேரில் கண்டாரோ அவர்தான் மிகவும் வெட்கப்பட வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கவலைப்பட்டது நான் சோர்வாக இருக்கிறேனா அல்லது என்னிடம் பணப்பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை பற்றி அல்ல. மாறாக என்னிடம் இன்னும் எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கிறது என்பதை பற்றித்தான். எனக்குள் ஒருவித அமைதியின்மை உருவானது. ஒருவேளை தாயின் நோய் மீண்டும் வந்துவிடுமோ என்ற பயத்தில் அவர் வருங்காலத்தைப் பற்றி யோசிக்கிறாரோ அல்லது ஆண்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்துவதில் மிகவும் மோசமானவர்கள் என்பதால் அவரது கேள்விகள் இவ்வளவு கடுமையாக இருக்கிறதோ என்று எண்ணினேன்.
பிறகு ஒரு மாலை நான் பால்கனியில் துணிகளை மடித்துக் கொண்டிருந்தபோது வரவேற்பறையில் அவரது போன் ஒலிப்பதைக் கேட்டேன். நான் இன்னும் சமையலறையில்தான் இருக்கிறேன் என்று விக்ரம் நினைத்தார். அதனால் அவர் கவனிக்கவில்லை. அவர் வேகமாக போனை எடுத்தார். விக்ரமின் குரல் முற்றிலும் மாறியிருந்தது. அந்த குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. கடந்த சில நாட்களாக என்னிடம் பேசும்போது இருந்த கடுமையிலிருந்து அது முற்றிலும் மாறுபட்டிருந்தது. நான் வேண்டுமென்றே ஒட்டு கேட்கவில்லை, ஆனால் அந்த அமைதியான வீட்டில் அவரது ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் தெளிவாக விழுந்தன. அவர் மெதுவாக, எனக்கு தெரியும், நான் உன்னை அதிக நேரம் காத்திருக்க வைக்க மாட்டேன் என்றார். அந்த மென்மை என் இதயத்தில் ஒரு குத்தலை ஏற்படுத்தியது. நான் பால்கனி கதவுக்கு பின்னால் சிலையாக நின்றுவிட்டேன். இது வேலையைப் பற்றி பேசும் ஒரு மனிதனின் குரல் அல்ல. நான் இத்தனை ஆண்டுகளாக அவருடன் வாழ்ந்து வந்தேன். எனக்கு தெரியும், ஒரு மனிதன் உலகத்தையே ஏமாற்றலாம், ஆனால் அவன் ஒருவரிடம் காதலோடு பேசும்போது அந்த குரலை மறைப்பது மிகவும் கடினம். அந்த மெல்லிய குரல், நிதானமாக பேசும் பாங்கு, அந்த தழுவும் தொனி, இதை என்னால் மிக நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் வெளியே வந்து நான் துணிக்கூடையுடன் நிற்பதைக் கண்டதும் ஒரு கணம் அவரது முகம் உறைந்து போனது. நான் மிகச் சாதாரணமாக, யாருடைய போன் என்று கேட்டேன். அதற்கு அவர் முன்பே தயார் செய்து வைத்திருந்தது போல கிளையண்ட் என்று வேகமாக பதிலளித்தார். நான் தலையை அசைத்தேன். நான் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அந்த நொடியிலிருந்து என் இதயத்தில் ஒரு முதல் விரிசல் விழுந்தது. அது மிகவும் சிறியது. கவனக்குறைவாக இருந்திருந்தால் எவருமே அதை கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் வேறானவள். நான் ஒரு பெண். சில விஷயங்களுக்கு ஆதாரங்கள் தேவையில்லை, ஒரு உணர்வே போதும், இதயத்தை இரவு முழுவதும் அமைதியற்றதாக மாற்ற. வீட்டில் என்னை இன்னும் அதிகம் கவலைக்குள்ளாக்கிய நபர் சாந்திஜி. அறுவை சிகிச்சைக்குப் பிறகு அவரது உடல்நிலை இன்னும் பலவீனமாகவே இருந்தது. அவர் மெதுவாகவே நடந்து சென்றார். அவரது குரலும் முன்பை விட குறைந்திருந்தது. ஆனால் என்னை மிகவும் ஈர்த்தது அவர் என்னை பார்க்கும் முறைதான். பலமுறை அவர் என்னை ஏதோ சொல்ல வருவது போலவும் பின் அமைதியாவதாகவும் பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். ஒரு நாள் நான் அவர் அறைக்கு துண்டுடன் சென்றேன். அவர் என் கையை பிடித்துக் கொண்டார். அவரது கண்கள் சிவந்திருந்தன, ஏதோ சொல்வதற்காக அவரது இதழ்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் படுக்கைக்கு அருகில் அமர்ந்தேன். மெதுவாக, மாமி, நீங்கள் என்னிடம் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அவர் என்னை நீண்ட நேரம் உற்று பார்த்தார். அந்த பார்வையில் அன்பும் கூச்சமும் ஏதோ ஒரு பயமும் கலந்திருந்தது. இறுதியில் அவர் பெருமூச்சு விட்டு என் கையை விட்டுவிட்டு மிக மெதுவாக, விடு, இன்னொரு முறை சொல்கிறேன் என்றார். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அந்த நாள் என் மனதை மிகவும் அலைக்கழிக்கச் செய்தது. விக்ரமின் நடத்தை குளிர்ச்சியாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. சாந்திஜி ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. நான் ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் அருகில் ஏதோ நடக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் அது என்னவென்று என்னால் பார்க்க முடியவில்லை. என் கணவருக்கு அருகில் படுத்திருக்கும் பல இரவுகளில் அவர் பக்கவாட்டில் திரும்புவதை நான் கேட்பேன். இருளில் அவர் மெதுவாக சுவாசிப்பதை உணர்வேன். எங்களுக்கு இடையே எவ்வளவு தூரம் அதிகரித்துவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். சில நேரங்களில் எழுந்து அமர்ந்து எல்லாவற்றையும் வெளிப்படையாக கேட்டுவிட வேண்டும் என்று தோன்றும். ஆனால் பிறகு என்னை நானே தடுத்துக் கொள்வேன். என் கணவர் மீது சந்தேகம் கொள்கிறேனோ என்று எனக்கு பயமாக இருந்தது. எதுவுமே தெளிவாகத் தெரியாத நிலையில் ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்திவிடக்கூடாது என்று நினைத்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அண்மைக்கால நிகழ்வுகளால் நான் மிகவும் சோர்வாக இருப்பதாலும் அதனால்தான் என் மனம் இப்படி சந்தேகப்படுகிறது என்றும் ஒரு சின்ன நம்பிக்கை என் மனதில் இருந்தது. எனவே நான் மௌனமாக இருக்கவே விரும்பினேன். நான் எந்த அமளியும் செய்யவில்லை, விசாரணைகள் நடத்தவில்லை, யாரிடமும் எதையும் சொல்லவில்லை. நான் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த மௌனம் பின்னாளில் எனக்கு ஒரு வலியைத் தரும் உண்மையை அறிய உதவியது. அதை நான் முன்னரே அறிந்திருந்தால் இன்று இங்கே அமர்ந்து இதையெல்லாம் சொல்லும் தைரியம் எனக்கு இருந்திருக்காது. பின்னர் நான் எதற்கு மிகவும் பயந்தேனோ அதுவே நடந்தது. எந்த சத்தமும் இன்றி, எந்த எச்சரிக்கையுமின்றி அது ஒரு குளிர்ந்த கூர்மையான கத்தி போல என் மீது விழுந்தது. துல்லியமானது மற்றும் உயிர்கொல்லி. அது ஒரு மாலை நேரத்தில் நடந்தது. என் மாமியார் ஆபத்திலிருந்து மீண்ட சில நாட்களுக்குப் பிறகு அவர் உடல்நிலை தேறிக் கொண்டிருந்தபோது அவர் வீட்டிற்குள் நடக்கத் தொடங்கியிருந்தார் மற்றும் வலி நிவாரணிகளின் தேவையும் குறைந்திருந்தது. அன்று நான் வேலையிலிருந்து சிறிது தாமதமாக திரும்பினேன். நாள் முழுவதும் கணக்குகளை பார்த்ததால் என் தலை வெடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் திரும்பும் வழியில் சந்தையில் நின்று சாந்திஜிக்கு பிடித்தமான புளிக்குழம்பு இரவு உணவிற்கு சமைக்கலாம் என்று நினைத்து மீன் மற்றும் காய்கறிகளை வாங்கிக் கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் என் மனதில் அன்றாட பணிகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தன.
வீட்டிற்குச் சென்று உடையை மாற்றி உணவு சமைத்து மாமி மருந்து எடுக்கிறாரா என்று பார்த்துவிட்டு விக்ரம் சீக்கிரம் வீட்டிற்கு வந்தால் அவரிடம் நிதானமாக பேசி எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் கதவைத் திறந்தவுடன் வீட்டின் சூழல் விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தேன். சமையல் வாசனையோ டிவியின் சத்தமோ அல்லது சாந்திஜியின் அறையிலிருந்து வரும் அந்த மெல்லிய இருமல் சத்தமோ எதுவுமே இல்லை. வழக்கம்போல அன்றைய தினமும் வரவேற்பறையில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. திரைகள் இழுத்து மூடப்பட்டிருந்தன. விக்ரம் சோபாவில் அமர்ந்திருந்தார். அவரது முதுகு நேராக இருந்தது. கைகளை முழங்கால்கள் மீது வைத்திருந்தார். அவரது முகம் எவ்வளவு ஜில்லிட்டு போயிருந்தது என்றால் அதை பார்த்ததுமே என் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது. அவர் தலையை உயர்த்தி என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு மிகவும் சுருக்கமாக, "இங்கே வா, நான் உன்னிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும்" என்றார். அவர் என்னை நீ என்று விளித்த விதம் கேட்டு நான் கதவருகிலேயே திகைத்து நின்றுவிட்டேன். இத்தனை ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த பிறகு நாங்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவர் இவ்வளவு தூரமான தொனியை ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. நான் என் பைகளை கீழே வைத்துவிட்டு மெதுவாக வரவேற்பறையை நோக்கி நடந்தேன். அங்கே கண்ணாடி மேசையின் மீது ஒரு வெள்ளை நிற காகிதம் மிகவும் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஒரு பார்வை மட்டுமே போதுமானதாக இருந்தது. விவாகரத்து பத்திரம். என் இதயம் சில நொடிகள் நின்றுவிட்டது போலிருந்தது. என் கண்கள் அந்த காகிதத்தின் மீது எழுதப்பட்டிருந்த வாசகங்களை உற்று நோக்கி பிறகு கீழ்நோக்கி நகர்ந்தன. அங்கே விக்ரமின் கையொப்பம் ஏற்கனவே இருந்தது. அவரது கையெழுத்து மிகத் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. அதில் எந்த தயக்கமும் இல்லை. இதன் பொருள் அவர் இதை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தார் என்பதுதான். இது கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவோ அல்லது ஒரு கணநேர மிரட்டலோ அல்ல. மாறாக மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்ட முடிவு. நான் தலை நிமிர்ந்து என் கணவரை பார்த்தேன். ஏதோ முற்றிலும் அந்நியமான ஒருவரை பார்ப்பது போல உணர்ந்தேன். என் தொண்டை வறண்டு போனது. பேசுவதற்கு எனக்கு சில நொடிகள் தேவைப்பட்டன. "இது என்ன?" விக்ரம் மெதுவாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். அவரது தொனி எவ்வளவு இயல்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது என்றால் அதை கேட்டு என் உடல் சிலிர்த்தது. ஒவ்வொரு வார்த்தையும் மிக மெதுவாக விழுந்தது. ஆனால் அது என் நெஞ்சில் யாரோ சுத்தியலால் அடிப்பது போலத் தோன்றியது. நான் சிலையாக நின்றுவிட்டேன். ஒருவேளை அவர் அந்த நேரத்தில் கத்தியிருந்தால், என்னை திட்டியிருந்தால் அல்லது சண்டையிட்டிருந்தால் எனக்கு புரிந்துகொள்வது சுலபமாக இருந்திருக்கும். ஆனால் இல்லை. அவர் இதை ஏதோ ஒரு டெலிவரி பேப்பரில் கையெழுத்து போடுவது போல ஒருவிதமான வறண்ட அமைதியுடன் சொன்னார், "வேலை முடிந்ததும் வழிகள் பிரிந்துவிடும்" என்று. நான் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் என் மனம் முற்றிலும் காலியாக இருந்தது என்பது மட்டும் தெரியும். மருத்துவமனையில் இருந்த நாட்களின் மொத்த சோர்வு, செலவழித்த அத்தனை பணம், தூக்கமில்லாமல் கழித்த அந்த இரவுகள், அந்த இக்கட்டான காலத்திற்குப் பிறகு ஒரு வீட்டின் மீது நான் வைத்திருந்த மொத்த நம்பிக்கைகள் என அனைத்தும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத கரம் ஒரே நொடியில் நசுக்கியது போல இருந்தது. என் சொந்தக் குரலையே நான் கேட்டேன். மிக மெதுவாக கேட்டேன். "ஏன்?" விக்ரமுக்கு யோசிக்கக்கூட அவசியமே இல்லை. அவர் உடனடியாக பதில் அளித்தார். அவர் கண்கள் என்னை விட்டு ஒரு நொடி கூட விலகவில்லை. "ஏனென்றால் இப்போது நாம் ஒருவருக்கொருவர் பொருத்தமானவர்கள் அல்ல. இதை நான் இன்னும் நீட்டிக்க விரும்பவில்லை. இப்போது நாம் பொருத்தமானவர்கள் அல்லவா?" கசப்புடன் நான் கிட்டத்தட்டச் சிரித்துவிட்டேன். கேட்க எளிதான ஒரு சிறிய வாக்கியம், ஆனால் எலும்புகள் வரை குளிரூட்டும் வகையில் இருந்தது. அது எங்களுக்கு இடையே இருந்த அனைத்தையும் ஒரே நொடியில் அழித்துவிட்டது. கணவன் மனைவியாக கழித்த அந்த ஆண்டுகளைப் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. அவர்களின் தாயைக் காப்பாற்ற நான் இப்போதோ செலவழித்த அந்த பணத்தைப் பற்றிய எந்த பேச்சும் இல்லை. நான் மருத்துவமனையில் இரவும் பகலும் உழைத்து உடல் மெலிந்து போன அந்த நாட்களைப் பற்றிய எந்த பதிவும் இல்லை. இதெல்லாம் எதுவுமே நடக்காதது போல, நான் ஒருபோதும் அவரது மனைவியாகவே இருந்தது போல, அந்த 42 லட்சம் வெறும் காற்றின் ஒரு வீச்சு போல அவர் நடந்து கொண்டார். நான் சாந்திஜியை பார்த்தேன். அவர் ஜன்னலுக்கு அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் புடவை தலைப்பை இரு கைகளாலும் இறுக்கப் பிடித்துக் கொண்டிருந்தார். அவரது தலை மிகவும் குனிந்திருந்தது. நான் உள்ளே வந்ததிலிருந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்பொழுதும் அப்படியேதான் இருந்தார். அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது முகம் வெளுத்துப்போயிருந்தது. கண்கள் தரையை நோக்கியிருந்தன. அவர் ஒருமுறை கூட என்னை பார்க்க துணியவில்லை. அவர் குனிந்திருந்த தலை விக்ரமின் வார்த்தைகளை விட அதிக வலியை தந்தது. ஏனென்றால் அதை பார்த்தவுடனேயே அவர் முன்னரே இதை அறிந்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அவர் இந்த முடிவுக்கு உடன்பட்டிருக்க மாட்டார், அல்லது ஒருவேளை குழப்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அறிந்திருந்தார். அவர் அமைதியாக இருக்கவே தேர்ந்தெடுத்தார். ஒருவித பனிக்கட்டி போன்ற குளிர் என் முதுகுத்தண்டில் பரவியது. அப்போது எனக்கு பொங்கி வரும் வலி தெரியவில்லை. மாறாக என் ஒவ்வொரு பாகத்தையும் குத்திக் கிழிக்கும் ஒரு ஆழமான வலிதான் இருந்தது.
இதுதான் விஷயம். அவர் என்னை சந்திப்பதை தவிர்த்த அந்த பார்வை, அவர் சொல்ல முடியாமல் போன அந்த விஷயங்கள், கடந்த சில நாட்களாக அவர் பேசிய அந்த முழுமையற்ற வாக்கியங்கள், இவை எதுவும் என் கற்பனை அல்ல. அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தது. இந்த நாடகத்தில் சேர்க்கப்பட்ட கடைசி நபர் நான் மட்டும்தான். விக்ரம் நான் இன்னும் காகிதத்தை தொடவில்லை என்பதை கவனித்திருக்க வேண்டும். அதனால் அவரது குரல் இன்னும் சற்று கடினமானது. சீக்கிரம் கையெழுத்து போடு. இருவருக்கும் நேரம் மிச்சமாகும். நான் மெதுவாக அவர் பக்கம் திரும்பினேன். திருமணத்தன்று என் கையைப் பிடித்த அதே மனிதன் இவன்தானா? எதிர்காலத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டேன் என்று சொன்ன அதே மனிதன் இவன்தானா? சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் தன் தாய்க்காக நான் அலைந்து திரிவதைப் பார்த்த அதே மனிதன் இவன்தானா? இப்போது என் முன்னால் உட்கார்ந்து ஏதோ ஒரு கடனை தீர்ப்பது போல விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட என்னை வற்புறுத்துகிறானா? நான் அழவில்லை. ஒருவேளை வலி கண்ணீரின் எல்லையை தாண்டிவிட்டதாலோ என்னவோ. நான் மிக மெதுவாக, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்டேன். நீ உறுதியாகத்தான் இருக்கிறாயா? விக்ரம் என் கண்களை நேராக பார்த்தார். இமைக்காமல் உடனடியாக தலையசைத்தார். ஒரு நொடி தயக்கம் கூட இல்லை. ஒரு துளி மென்மை கூட இல்லை. தன் மனைவியை துரோகம் செய்யும் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஒரு கொடூரமான குளிர்ச்சி மட்டுமே இருந்தது. அந்த நொடியில் நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். இந்த திருமணம் இப்போதுதான் முறியவில்லை. மாறாக இது எப்பவோ உள்ளீடற்றதாக மாறிவிட்டது. அது எனக்கு தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். என் முன்னால் அமர்ந்திருப்பவர் இனி என் கணவர் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். என் கண்களில் நான் ஒரு மனிதனாக மட்டும் இருந்தேன். அவர் தன் கடைசி பொறுப்பை நிறைவேற்ற காத்திருந்த ஒரு கருவி. அதை முடித்ததும் தூக்கி எறியப்பட்டேன். நான் விவாகரத்து பத்திரங்களுக்கு முன்னால் நின்றிருந்தேன். என் நெஞ்சு பாரமாக இருந்தது, அதன் மீது ஏதோ கல்லை வைத்தது போல. ஆனால் என் இதயம் திடீரென ஒரு பயங்கரமான அமைதியால் நிறைந்தது. சில துரோகங்கள் வெளிப்படும்போது சண்டைகளையும் கண்ணீரையும் அலறல்களையும் கொண்டுவரும். ஆனால் நான் எனக்குள் ஒரு பெரிய வெறுமையை உணர்ந்தேன். அந்த நொடியிலிருந்து எனக்குள் ஏதோ ஒன்று இறந்துவிட்டது என்று எனக்கு தெரிந்தது. காதல் அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை இறந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு அலரும் வலிமை கூட இருப்பதில்லை. ஒருவேளை அதனால்தான் விக்ரமின் தலையசைப்பை பார்த்ததும் நான் விசித்திரமாக அமைதியாகிவிட்டேன். நான் அமைதியாக இருந்தது நான் அவளை விட வலிமையானவள் என்பதால் அல்ல. மாறாக அந்த நொடியில் நான் அழுதாலோ அல்லது கெஞ்சினாலோ மீண்டும் மிதிக்கப்படப் போவது நான் மட்டுமே என்பதை உணர்ந்ததால்தான். மேஜையில் இருந்த விவாகரத்து பத்திரங்களை மீண்டும் ஒருமுறை பார்த்தேன். சில தாள்கள், சில அச்சிடப்பட்ட வாக்கியங்கள். ஆனால் இந்த வீட்டில் நான் கழித்த அத்தனை ஆண்டுகளை அழித்துவிட அவை போதுமானதாக இருந்தன. நான் பொறுமையாக இருந்த அந்த நாட்கள், நான் குடும்பம் என்று நம்பிய அந்த உறவுகள் என அனைத்தையும் அது துடைத்தெறிந்தது. நான் மெதுவாக கையை நீட்டி அருகில் இருந்த பேனாவை எடுத்தேன். நான் இப்படி நடந்து கொள்வேன் என்று விக்ரம் நினைத்திருக்க மாட்டார். அவர் புருவங்களை சுருக்கினார். அவர் கண்களில் சிறிது ஆச்சரியம் இருந்தது. ஒருவேளை நான் கேள்விக் கணைகளை தொடுப்பேன், அழுவேன், கெஞ்சுவேன் அல்லது வசைபாடுவேன் என்று அவர் மனதிற்குள் கற்பனை செய்து வைத்திருப்பார். ஆனால் இல்லை. நான் அருகிலிருந்த நாற்காலியை இழுத்து அமர்ந்தேன். காகிதங்களை என் பக்கம் திருப்பி குனிந்து கையொப்பமிட்டேன். அந்த நேரத்தில் என் கையெழுத்து நடுங்கவில்லை. பின்னாளில் இதை நினைத்துப் பார்க்கும்போதே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. தன் கணவனால் கொடூரமாக துரோகம் செய்யப்பட்ட ஒரு பெண், தன் மாமியாரை காப்பாற்ற பணத்தை செலவழித்த அடுத்த கணமே வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் ஒரு பெண் மிகவும் கலக்கமடைந்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை. நான் ஒவ்வொரு எழுத்தையும் மிகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் எழுதினேன். கையெழுத்திடுபவள் ஒரு உடைந்த இதயமுள்ள மனைவி அல்ல. மாறாக தன் கடந்த காலத்துடனான கடைசி சம்பிரதாயத்தை முடிக்கும் ஒரு அந்நியரைப் போல நான் எழுதினேன். கையெழுத்திட்ட பிறகு பேனாவை மேஜையில் வைத்துவிட்டு தலையை உயர்த்தி விக்ரமை பார்த்து மிக மெல்லிய குரலில், சரி, நான் கையெழுத்திட்டு விட்டேன். ஆனால் வருத்தப்படாதே என்றேன். நான் சொன்னவுடன் விக்ரம் இகழ்ச்சியுடன் சிரித்தார். அந்த சிரிப்பில் பாதியளவு அவமதிப்பும் பாதியளவு பிடிவாதமும் இருந்தன. அவர் தன் நாற்காலியில் பின்னோக்கிச் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு கேலியான தொனியில், நீ என்ன அவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறாயா என்றார். இது முன்பே நடந்திருந்தால் அந்த வார்த்தை என் மூச்சை நிறுத்தியிருக்கும். ஆனால் விசித்திரமாக அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு குளிர்ச்சி பரவியது. அந்த தொனியால் குளிர்ச்சி, அவர் பார்வையில் குளிர்ச்சி மற்றும் இத்தனை ஆண்டுகளாக நான் செய்த என் சொந்த முட்டாள்தனத்தின் மீது ஒரு குளிர்ச்சி. இந்த மனிதன் கண்ணியமானவன் என்று நான் ஒரு காலத்தில் நினைத்தேன். அவர் கொஞ்சம் அலட்சியமானவர், பலவீனமானவர் என்றாலும் உள்ளுக்குள் அவர் சரி தவறு புரியும் ஒரு புத்திசாலி மனிதன் என்று நினைத்தேன். அது பொய் என்று தெரிந்துவிட்டது. அவர் ஒரே இரவில் மாறவில்லை. இப்போது அவருக்கு வேறு நாடகங்களை நடிக்கத் தேவையில்லை, அவ்வளவுதான். அவரது கேலிக்கு நான் எந்த பதிலும் சொல்லவில்லை.
என்னிடம் வார்த்தைகள் இல்லை என்பதல்ல, இனி அதன் தேவை எனக்கு தெரியவில்லை. சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு காலத்திற்குப் பிறகு அவர்களுடன் வார்த்தை போர் புரிய நீங்கள் விரும்புவதில்லை, ஏனெனில் அவர்களை நம்பியதே ஒரு மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. நான் எழுந்து நேராக படுக்கையறைக்குச் சென்றேன். அந்த அறை எப்போதும் என்னுடையதாகவே இருந்தது. அதை நான் ஒவ்வொரு சிறு பொருளையும் கொண்டு அலங்கரித்திருந்தேன். நான் தேர்ந்தெடுத்த படுக்கை விரிப்புகள், நான் மாட்டின திரைகள், பீரோவில் நான் அடுக்கி வைத்த விக்ரமின் ஒவ்வொரு சட்டை என அனைத்தும் என்னுடையவை. ஆனால் உள்ளே சென்றபோது அந்த அறை எனக்கு அந்நியமாக தெரிந்தது. பீரோவைத் திறந்து ஒரு சிறிய சூட்கேஸை எடுத்து அதில் சில உடைகளையும் தனிப்பட்ட பொருட்களையும் முக்கியமான ஆவணங்களையும் அமைதியாக வைத்தேன். நான் அதிகமாக எதையும் எடுக்கவில்லை. அந்த அறையில் எதை நான் வாங்கினேன், எது உண்மையில் என்னுடையது என்று பார்க்கக்கூட நான் மெனக்கெடவில்லை. இதயம் முற்றிலும் குளிர்ந்துவிடும்போது ஒரு மனிதனுக்கு பொருட்களின் லாப நஷ்டத்தில் எந்த ஆர்வமும் இருப்பதில்லை. நான் பொருட்களை பொதிந்து கொண்டிருந்தபோது வரவேற்பறையிலிருந்து யாரும் உள்ளே வரவில்லை. என்னை தடுப்பாரும் இல்லை, காரணம் கேட்பாரும் இல்லை. முகமன் கூறும் அந்த சிறிய மரியாதைகள் கூட அங்கே இல்லை. சூட்கேஸின் ஜிப் இழுக்கும் சத்தமும் அலமாரி கதவுகள் திறப்பதும் மூடுவதுமான சத்தங்கள் மட்டுமே நான் என் வீடு என்று அழைத்த அந்த வீட்டில் எதிரொலித்தன. நான் சூட்கேஸுடன் வெளியே வந்தேன். விக்ரம் இன்னும் அதே நாற்காலியில் அமர்ந்திருந்தார். நான் வெளியேறுவதற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல அவர் கண்கள் போனில் நிலைத்திருந்தன. அந்த அலட்சியமான போக்குதான் உண்மையில் என் மீது பாய்ந்த கடைசி கத்தி. இந்த வீட்டை விட்டு என்னை வெளியேற்றுவது அவருக்கு எந்தவொரு வலியையும் தரவில்லை என்பதையும், இது அவர் முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு காரியம், அது இப்போது நிறைவேறிவிட்டது என்பதையும் அது உறுதிப்படுத்தியது. நான் சாந்திஜியை கடந்து சென்றபோது அவர் திடீரென என் கையை பிடித்துக்கொண்டார். அவர் கைகள் மெலிந்தும் குளிர்ச்சியாகவும் இருந்தன. அவை எவ்வளவு நடுங்கின என்றால் என்னால் அதை தெளிவாக உணர முடிந்தது. நான் திரும்பினேன். அவர் தலையை உயர்த்தி என்னை பார்த்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன, குரல் கிட்டத்தட்ட உடைந்து போயிருந்தது. பிரியா, என்னை மன்னித்துவிடு. இந்த 4 வார்த்தைகள், ஆனால் அவை அவர் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது போல தோன்றியது. ஒருவேளை அவர் உண்மையாகவே மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஒருவேளை அவர் வருத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவர் நிர்கதியானவராக இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஆறுதல் சொல்லும் தைரியம் இப்போது என்னிடம் இல்லை. சில மன்னிப்புகள் மிகத் தாமதமாக கேட்கப்படும்போது அவை எதையும் மாற்றும் சக்தியை இழந்துவிடுகின்றன. நான் அவரை பார்த்தேன். அந்த பார்வையில் எந்த புகாரும் இல்லை, முன்பு இருந்த எந்தவொரு அன்பும் இல்லை. நான் ஒரு கடினமான வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் ஏன் அமைதியாக இருந்தார் என்று கேட்கவும் இல்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் எந்த பதிலும் எதையும் மாற்றாது என்பது எனக்கு தெரியும். அவருக்கு என்னை மிகவும் தேவைப்பட்டபோது அவர் அமைதியாக இருந்தார். அந்த மௌனமே அவர் எனக்கு காட்டிய தேர்வு. நான் மெதுவாக என் கையை அவர் கையிலிருந்து விடுவித்துக் கொண்டேன். வன்முறையாக அல்ல, கொடூரமாக அல்ல, ஆனால் இந்த நொடியிலெல்லாம் மாறிவிட்டது என்பதை அவர் புரிந்துகொள்ள அது போதுமானதாக இருந்தது. பிறகு நான் என் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கதவை தாண்டி வெளியே சென்றேன். என் பின்னால் கதவு அடைக்கப்பட்டபோது நான் உணர்ந்த முதல் விஷயம் வலி அல்ல, மாறாக ஒரு பெரும் நிம்மதி. பல ஆண்டுகளாக என் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருந்த, ஆனால் எனக்கு தெரியாத ஒரு கயிற்றை நான் அறுத்துவிட்டது போல இருந்தது. அந்த வீடு, அந்த திருமணம், நான் நடிக்க முயன்ற அத்தனை பாத்திரங்கள் என அனைத்தும் சட்டென்று பின்னால் தங்கிவிட்டன. ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. நான் படிக்கட்டுகளில் இறங்கியபோது இது அன்பு முடிந்து போன, ஆனால் மரியாதை மிஞ்சிய ஒரு பிரிவு அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். தன் மாமியாரை காப்பாற்ற பணம் செலவழித்த உடனேயே எந்தவொரு கணவனும் தன் மனைவியை இவ்வளவு கொடூரமாகவும் அவசரமாகவும் வீட்டை விட்டு வெளியேற்ற மாட்டான். இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருந்தது. விக்ரம் என்னை பார்த்த விதம், நான் விரைவாக கையெழுத்திட அவர் வற்புறுத்திய விதம், சாந்திஜி ஆரம்பம் முதல் இறுதி வரை தலையை குனிந்தே அமர்ந்திருந்த விதம், அனைத்தும் மிகவும் அசாதாரணமாக இருந்தன. நான் கேட்டின் வெளியே நின்று பெருமூச்சு விட்டேன். மாலை நேரத்து காற்று என் கூந்தலை தாண்டிச் சென்றது. அது மிகவும் குளிராக இருந்தது, ஆனால் என் மனம் விசித்திரமாக தெளிவாக இருந்தது. நான் திரும்பி பார்க்கவில்லை. யாரிடமும் ஃபோன் செய்து என் துயரத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. என் சிறிய சூட்கேஸுடனும் இதயத்தில் ஒரு பெரும் அமைதியுடனும் நான் அமைதியாக நடந்து சென்றேன். அந்த நொடியிலிருந்து நான் அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பதை உணர்ந்தேன். வலி அதிகமாக இருக்க இருக்க நான் அவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டும். கோபம் அதிகமாக இருக்க இருக்க நான் அவ்வளவு தெளிவாக பார்க்க வேண்டும். ஏனெனில் அந்த நேரத்தில் எனக்குள் இருந்த உணர்வு, இந்த கதை இன்னும் முடியவில்லை என்பதை தெளிவாக உணர்த்தியது. நான் இப்போதுதான் கையெழுத்திட்ட அந்த விவாகரத்து பத்திரத்தை விட இது இன்னும் மோசமானதாக இருக்கலாம்.
அந்த வீட்டை விட்டு வெளியேறிய 3 நாட்களுக்குப் பிறகு திருமணத்திற்கு முன்பே நான் வாங்கியிருந்த என் சிறிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு நான் குடிபெயர்ந்தேன். அதுதான் என் பெயரில் இருந்த ஒரே இடம். அந்த நேரத்தில் என்னால் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே இடமும் அதுதான். அந்த பிளாட் 500 சதுர அடிக்கு சற்று அதிகம்தான். பெரியதாக இல்லை, ஃபர்னீச்சர்களும் சாதாரணமாகத்தான் இருந்தன. ஆனால் அங்கு காலடி வைத்தவுடனேயே எனக்கு மூச்சு விடுவது மிகவும் எளிதாக தெரிந்தது. குறைந்தபட்சம் அங்கே விக்ரமின் குளிர்ச்சியான பார்வைகள் இல்லை, சாந்திஜியின் வெட்கம் கலந்த மௌனம் இல்லை, நான் கசக்கி எறியப்பட்ட ஒரு பயனற்ற பொருளைப் போல வீசப்பட்டேன் என்ற உணர்வும் இல்லை. அந்த 3 நாட்களில் நான் யாரையும் சந்திக்கவில்லை. அலுவலகத்தில் அவசரகால விடுப்பு எடுத்திருந்தேன். போனை அணைத்து வைத்திருந்தேன். நிறுவனத்தின் மிக முக்கியமானவர்களுடன் மட்டுமே தொடர்பில் இருந்தேன். விவாகரத்து பெற்ற ஒரு பெண் எப்படி அழுவாளோ அப்படி நான் அழுது குழம்பவில்லை. என் தலை மிகவும் பாரமாக இருந்தது. ஏதோ நூற்றுக்கணக்கான உடைந்த துண்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வது போல இருந்தது. ஆனால் எந்த படமும் சரியாக தெரியவில்லை. 3வது நாள், கிட்டத்தட்ட இரவு முழுவதும் விழித்திருந்த பிறகு என் ஆவணங்கள் இருந்த பெட்டியை மேஜையின் நடுவே எடுத்து வைத்துவிட்டு அந்த 42 லட்சத்துடன் தொடர்புடைய அனைத்து காகிதங்களையும் மீண்டும் பார்க்க உட்கார்ந்தேன். பல ஆண்டுகளாக நான் ஒரு கணக்காளராக அக்கவுண்டன்ட் இருந்தவள். எண்களிலும் கணக்குகளிலும் உள்ள குளறுபடிகளை கண்டுபிடிப்பதில் வல்லவள். இதுவரை நான் இந்த எச்சரிக்கையை என் பணிக்காக மட்டுமே பயன்படுத்தி வந்தேன். ஆனால் என் கணவர் மற்றும் என் மாமியார் வீட்டார் விஷயத்தில் நான் மிகவும் எளிதாக நம்பிவிட்டேன். ஒவ்வொரு ரசீது, ஒவ்வொரு வங்கிப் பரிமாற்ற ஆவணம், ஒவ்வொரு பணப்பரிவர்த்தனை ஸ்கிரீன்ஷாட் என அனைத்தையும் புரட்டினேன். அறுவை சிகிச்சைக்குப் பிறகு மருத்துவமனையில் மருந்துச் செலவு கணக்குகளை சரிபார்க்க வேண்டி வரும் என்று நினைத்துத்தான் நான் முன்னரே இவற்றை சேமித்து வைத்திருந்தேன். நான் எவ்வளவு கவனமாக பார்த்தேனோ அவ்வளவு விசித்திரமான ஒரு விஷயம் என் கண்களில் பட்டது. பணத்தைச் செலுத்திய அனைத்து ஆவணங்களிலும் பணம் செலுத்துபவர் பெயர் என்ற இடத்தில் என் பெயர் மட்டுமே இருந்தது. மாமியார் வீட்டுத் தரப்பிலிருந்து ₹1 கூட பங்களிப்பு இல்லை. இது ஒன்றும் புதிய விஷயமல்ல. பணத்தை நான்தான் கொடுத்தேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் மொத்தத் தொகையும் பல வெவ்வேறு தவணைகளில் செலுத்தப்பட்டிருந்ததுதான் விசித்திரமாக இருந்தது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது தர்க்கரீதியாக தெரிந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏதோ செயற்கையாக இருந்தது. நான் நீண்ட நேரம் போன் திரையை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தேன். பிறகு முன்னால் மிகவும் சோர்வாக இருந்ததால் கவனிக்கத் தவறிய வங்கி பரிமாற்ற வரலாற்றை டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி திறந்தேன். அப்போது என் மூச்சையே நிறுத்தும் அளவுக்கு ஒரு விவரம் வெளிப்பட்டது. விக்ரமின் கணக்கிலிருந்து ஒரு கடன் செலுத்தப்பட்டிருந்தது. அது சரியான வங்கி லோன் அல்ல, மாறாக ஒரு விசித்திரமான பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் ஐடி கொண்ட பணம் செலுத்துதல். தொகை மிகப்பெரியது. நான் பணத்தை அனுப்பிய உடனேயே அந்த பரிவர்த்தனை நடந்திருந்தது. அந்த வரியையே நான் வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. அந்த 42 லட்சம் உண்மையிலேயே சாந்திஜியின் அறுவை சிகிச்சைக்குத்தான் பயன்படுத்தப்பட்டது என்றால் அதே நாளில் விக்ரம் தனது சொந்தக் கடனை எப்படி செலுத்த முடியும்? இவ்வளவு பெரிய தற்செயல் நிகழ்வு இது உண்மையிலேயே தற்செயல்தானா? நான் அமைதியாக இருக்க என்னை நானே கட்டாயப்படுத்திக் கொண்டேன். என் தொழில் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் ஒவ்வொரு இழையாக பிரித்து தீர்வு காண்பதுதான் வழி. நான் அவசரமாக எந்த முடிவிற்கும் வரவில்லை. நான் நேரத்தையும் தொகையையும் பரிவர்த்தனை ஐடியையும் குறித்து வைத்துவிட்டு பேனாவை வைத்தேன். ஆனால் அந்த நொதியிலிருந்து ஒரு குளிர்ந்த சிந்தனை என் மனதில் புகுந்தது. நான் அன்று கொடுத்த பணம் உண்மையிலேயே என் மாமியாரை காப்பாற்ற பயன்படுத்தப்பட்டதா அல்லது இது ஏதோ ஒரு சதியின் பகுதியா? நான் மேற்கொண்டு எதையும் சிந்திக்கும் முன் என் போன் ஒலித்தது. அது மருத்துவமனையின் எண். சில நொடிகள் திரையைப் பார்த்தேன். பிறகு போனை எடுத்தேன். மறுமுனையில் நிர்வாகப் பணியாளர் ஒருவரின் மிகவும் பணிவான குரல் கேட்டது. சாந்திஜியின் இதய அறுவை சிகிச்சை கோப்பில் சில ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். ஏனென்றால் பணம் செலுத்தியவர் பற்றிய தகவலில் ஏதோ குளறுபடி இருப்பதாக அவர் கூறினார். முடிந்தால் தயவுசெய்து இன்று மருத்துவமனைக்கு வர முடியுமா என்று கேட்டார். இதை கேட்டதும் என் உடல் முழுவதும் குளிர்ந்து போனது. பணம் செலுத்தியவர் பற்றிய தகவலில் குளறுபடி, இது மிகவும் சாதாரணமான ஒரு வாக்கியம்தான். ஆனால் என் மனதில் கனன்று கொண்டிருந்த நெருப்பில் இது ஒரு தீப்பொறியாக விழுந்தது. நான் தான் முழு பணத்தையும் கொடுத்தேன் என்றால், விக்ரம் சொன்னது போல எல்லாம் அவ்வளவு வெளிப்படையாகத்தான் இருந்தது என்றால் பின் ஏன் குளறுபடி? மேலும் மருத்துவமனை ஏன் அவருக்கு பதில் எனக்கு போன் செய்ய வேண்டும்? நான் உடனடியாக உடையை மாற்றிவிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பினேன். வழியில் ஸ்டீயரிங் வீலை என் விரல்கள் வெளுத்துப் போகும் அளவுக்கு கடுமையாக பற்றிக் கொண்டிருந்தேன். இது வெறும் சாதாரணமான ஒரு ஆவணக் குளறுபடிதான் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். ஒருவேளை அவசரத்தில் பெயரை தவறாக தட்டச்சு செய்திருக்கலாம்.
ஆனால் மருத்துவமனைக்கு நெருங்க நெருங்க எனக்குள் இருந்த அந்த மோசமான உணர்வு ஆழமாகிக் கொண்டே சென்றது. பதிவு கவுண்டரை அடைந்து என் அடையாள அட்டையைக் கொடுத்து நோயாளியின் பெயரைச் சொன்னேன். அந்த பணியாளர் சிறிது நேரம் கணினியை பார்த்துவிட்டு சில தகவல்களை உறுதிப்படுத்துமாறு கேட்டார். பின்னர் என் முன்னால் ஒரு கோப்பை வைத்து சில இடங்களை சரிபார்க்குமாறு சைகை செய்தார். நான் குனிந்து பார்த்தேன். முதலில் எனக்கு பிரச்சினை எங்கே இருக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் சில நொடிகளில் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய முன்பணச் செலுத்துதல் ப்ரீ ஆபரேஷன் அட்வான்ஸ் பேமெண்ட் பிரிவில் இருந்த ஒரு சிறிய குறிப்பில் என் பார்வை நின்றது. முன்பே ஒரு தொகை செலுத்தப்பட்டிருந்தது, அது என்னிடமிருந்து வரவில்லை. நான் தவறாக பார்த்துவிட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. நான் அந்த பணியாளரிடம் மீண்டும் கேட்டேன். அவரும் சிறிது நேரம் தயங்கிவிட்டு கணினித் திரையை என் அருகில் கொண்டு வந்து காட்டினார். நான் பணத்தை அனுப்புவதற்கு ஒரு நாள் முன்பே ஒரு பணம் செலுத்தப்பட்டிருந்தது என்பது கணினியில் தெளிவாக தெரிந்தது. அது பெரிய தொகையல்ல, அதற்கு நீண்ட விளக்கங்களும் இல்லை. ஆனால் அதன் இருப்பு மட்டும் என் மூளையை உலுக்க போதுமானதாக இருந்தது. அதாவது சாந்திஜியின் அறுவை சிகிச்சை என் பணத்தை மட்டுமே நம்பியிருக்கவில்லை. என் மொத்த சேமிப்பையும் காலி செய்வதற்கு முன்பும், மாமியாரை காப்பாற்ற நான் மட்டுமே கடைசி நம்பிக்கை என்று நான் உணர்வதற்கு முன்பும், வேறு யாரோ ஒரு பகுதித் தொகையை, ஒருவேளை மிக முக்கியமான பகுதியை செலுத்திவிட்டார்கள் என்பது அர்த்தம். நான் அந்த கவுண்டரில் சிலையாக நின்றுவிட்டேன். அந்த பணியாளர் இன்னும் கோப்பில் உள்ள பிரதிநிதி பெயரை சரிசெய்வது பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் என் காதுகள் அடைத்துக் கொண்டன. என் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக காட்சிகள் சுழன்றன. பிரியா, நீ மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று விக்ரம் சொல்லும்போது அவரது சிவந்த கண்கள் மருத்துவமனை காத்திருக்காது என்று சொல்லி என்னை பணத்தை அனுப்பச் சொன்னபோது விக்ரமின் பதற்றம், மாமியார் டிஸ்சார்ஜ் ஆனவுடன் என் முன்னால் விவாகரத்து பத்திரங்களை வைத்தபோது அவரது அந்த பனிக்கட்டி முகம், இவை அனைத்தையும் நான் இவ்வளவு காலம் வெறும் காதல், முறிவு என்றோ மனமாற்றம் என்றோதான் புரிந்து கொள்ள முயன்றேன். ஆனால் அந்த நொடியில் அனைத்தும் முற்றிலும் வேறு ஒரு முகத்தோடு வெளிப்பட்டன. நான் ஏமாற்றப்படவில்லை, நான் பயன்படுத்தப்பட்டேன். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றும் இரட்சகியாக நான் தள்ளப்பட்டேன். என் பணம் முழுவதையும் பிடுங்கிக் கொண்டு இனி எனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று தெரிந்ததும் நான் வெளியே வீசப்பட்டேன். மருத்துவமனை தாழ்வாரத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். சில நாட்களுக்கு முன்புதான் ஒரு மனிதன் குணமடைய வேண்டும் என்று இரவு முழுவதும் அமர்ந்து பிரார்த்தித்த அதே இடம். இப்போது என் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தேன். முதல் முறையாக ஏன் விக்ரமின் காதல் முடிந்து போனது என்று நான் கேட்கவில்லை. மாறாக அதைவிட பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்கத் தொடங்கினேன். இந்த திட்டத்தை அவன் எப்போது முதல் தீட்டியிருந்தான்? என் 42 லட்சம் ரூபாய் எங்கே போய்ச் சேர்ந்தது? அந்த கேள்வி அந்த கவுண்டரிலிருந்து மருத்துவமனை தாழ்வாரம் வரை என்னுடனேயே பயணித்தது. நான் எத்தனை பெஞ்சுகளை, எத்தனை அறைகளின் கதவுகளை கடந்து சென்றேன் என்பது எனக்கு நினைவில்லை. அந்த கோப்பை எவ்வளவு இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தேன் என்றால் காகிதத்தின் ஓரங்கள் என் தோலில் குத்தி ரத்தம் கசிய வைத்தன. ஆனாலும் நான் அதை விடவில்லை. நான் இப்போது கண்டது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது கருப்பு வெள்ளையில் இருந்த எழுத்துக்கள். அது ஒரு எண். அது உண்மையை உறுதிப்படுத்தும் ஒரு சாட்சி. நான் மீண்டும் என்னை ஏமாற்றிக்கொள்ள விரும்பினாலும் அதைச் செய்ய முடியாத அளவுக்கு அது தெளிவாக இருந்தது. நான் மீண்டும் கவுண்டருக்குச் சென்று முழு மருத்துவ அறிக்கையின் நகலையும் அச்சிட்டுத் தருமாறு கோரினேன். பணியாளர் முதலில் தயங்கினார். ஆனால் என் முகம் எவ்வளவு வெளுத்துப் போயிருந்தது என்பதை பார்த்ததும் அவர் அதிக கேள்விகள் கேட்கவில்லை. பிரிண்டர் அருகில் நின்று காகிதங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வருவதை கவனித்துக் கொண்டிருந்தேன். என் நெஞ்சில் யாரோ பனிக்கட்டியை ஊற்றுவது போல இருந்தது. முதல் பக்கத்தில் இதய நோயாளி உதவி நிதியிலிருந்து ஹார்ட் பேஷண்ட் சப்போர்ட் ஃபண்ட் செய்யப்பட்ட கொடுப்பனவு விவரங்கள் தெளிவாக இருந்தன. அடுத்த பக்கத்தில் மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரிவு இருந்தது. பிறகு சாந்திஜி பெயரில் சேர்க்கைக்கு முன்பே செய்யப்பட்ட முன்பணம். ஒவ்வொரு வரியையும் நான் பார்த்தபோது என் கண்கள் மங்கின. அந்த அறுவை சிகிச்சை எப்போதுமே பாதியில் நிற்கவில்லை, அது என் 42 லட்சத்திற்காக காத்திருந்தது என்பது புரிந்தது. விக்ரம் எனக்கு நம்ப வைத்தது போல என் மொத்த சேமிப்பையும் காலி செய்யவும் கடன்படவும் என்னை வற்புறுத்திய அந்த பணம் ஒரு மிக நீளமான மற்றும் தெளிவற்ற தலைப்பு கொண்ட பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தது. பட்டியலுக்கு அப்பாற்பட்ட சிகிச்சைகளுக்கான கூடுதல் செலவுகள், அடிஷனல் காஸ்ட்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் லிஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். இது கேட்பதற்கு தர்க்கரீதியாக தெரிந்தாலும் நான் கவனிக்க என் உடல் சிலிர்த்தது. ஏனெனில் அந்த தொகை ஒரு நேர்கோட்டில் இல்லை, அது பல தேவையற்ற சிறிய செலவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. உதவியாளர் கருவிகள், சிறப்பு பராமரிப்பு, கூடுதல் மருந்துகள், அதிக கண்காணிப்புச் சேவைகள், வெளிநபர் ஒருவர் பார்த்தால் கேட்கத் துணியாத, ஆனால் என்னைப் போன்ற கணக்காளருக்கு பார்த்தவுடனேயே குளறுபடி என்று புரியக்கூடிய பெயர்கள். நான் அமைதியாக அமர்ந்திருந்த காசாளரிடம், இந்த செலவுகளை யார் அனுமதித்தது? ஏன் இத்தனை முறை மாற்றப்பட்டது
என்று கேட்டேன். அவர் தலையை உயர்த்தி என்னை ஒருமுறை பார்த்தார். பின் யாராவது கேட்டுவிடுவார்களோ என்ற பயத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தார். பிறகு அவர் குரல் தாழ்ந்தது. நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் விசாரிக்க வேண்டும். இந்த கோப்பை விரைவாக முடிக்க கோரப்பட்டது. இது பலமுறை மாற்றப்பட்டது. நாங்கள் பிரதிநிதியின் ரிப்ரசன்டேட்டிவ் கோரிக்கையின்படிதான் செயல்படுகிறோம். அந்த பிரதிநிதி என்ற வார்த்தை என் இதயத்தை பிசைந்தது. நான் உடனே கடைசி உறுதிப்படுத்தல் பக்கத்தை திருப்பினேன். ஒரு கத்தி என் கண்களை குத்துவது போல கையொப்பமிடும் பகுதியில் விக்ரமின் பெயரை பார்த்தேன். உறவுமுறை என்ற கட்டத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, குடும்பப் பிரதிநிதி. நான் அப்படியே உறைந்து உட்கார்ந்து விட்டேன். நான் பணத்தை திரட்ட பைத்தியக்காரத்தனமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில், என் மாமியாரை காப்பாற்றுகிறேன் என்று நான் நம்பிய அந்த நேரத்தில், விக்ரம் இங்கே நின்று கொண்டுதான் இந்த தந்திரமான கணக்குகளில் கையெழுத்திட்டுக் கொண்டிருந்தார். இந்த செலவுகளை மாற்றியமைத்துக் கொண்டிருந்தார். இது எதுவுமே தவறு அல்ல, எல்லாவற்றிலும் அவனது கைவரிசை இருந்தது. அதே நேரத்தில் என் மனதில் ஒரு நினைவகம் எதிரொலித்தது. யாரோ அதை வலுக்கட்டாயமாக என் முன்னால் கொண்டு வந்து வைத்தது போல. மருத்துவமனையில் அவன் என் அருகில் அமர்ந்திருந்த அந்த இரவு. அவன் கண்கள் சிவந்திருந்தன. கையை பிடித்தபோது அவன் குரல் உடைந்தது. அம்மாவுக்கு ஏதோ ஆகிவிட்டால் என் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவேன் பிரியா. நீ மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று சொன்னான். அன்று என் இதயம் எவ்வளவு உருகியது தெரியுமா? அதை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். தன் தாய்க்காக அவன் நடுங்குவதைக் கண்டேன். அவனது நிற்கதியைக் கண்டு எனக்கு அவன் மீது பரிதாபம் கூட வந்தது. சரி, அவன் பலவீனமானவன், பொறுப்பேற்கத் தெரியாத ஒரு கணவன். ஆனால் தன் தாய்க்காக அவன் வலிக்கிறான் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். இன்று பின்னோக்கி பார்க்கும்போது எனக்கு அவன் மீது அருவருப்பு மட்டுமே மிஞ்சுகிறது. அவன் அன்று என்னிடம் தன் தாயை காப்பாற்ற பிச்சை எடுக்கவில்லை என்பதை உணர்கிறேன். அவன் என்னை வஞ்சகமாக வழிநடத்தி அவன் முன்னரே தோண்டி வைத்திருந்த பள்ளத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக அழைத்துச் சென்றான். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பே நான் என் போனை திறந்து வங்கி பரிமாற்றங்களை மீண்டும் கவனிக்கத் தொடங்கினேன். நான் எவ்வளவு உற்று பார்த்தேனோ அவ்வளவு தெளிவாக அந்த பணத்தின் வழி எனக்கு தெரிந்தது. நான் பணத்தை மாற்றிய அதே நாளில் பல மாதங்களாக நிலுவையிலிருந்த விக்ரமின் ஒரு தனிப்பட்ட கடன் அவன் கணக்கிலிருந்து அடைக்கப்பட்டிருந்தது. அது லட்சங்களோ அல்லது சிறிய தொகையோ அல்ல. அதை அடைத்த பிறகு அவன் பெருமூச்சு விடும் அளவுக்கு பிரம்மாண்டமான தொகை. அந்த நேரத்தை சேர்த்து பார்த்தவுடனேயே என்ன நடந்தது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அனைத்து துண்டுகளும் ஒரு பயங்கரமான துல்லியத்தோடு பொருந்தின. அவனது அசாதாரண பதற்றம் என்னை கட்டாயப்படுத்தி நள்ளிரவிலேயே பணத்தை மாற்றச் சொன்னது. அம்மா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவனது குளிர்ச்சியான போக்கு, முன்னரே தயார் செய்து வைத்திருந்த விவாகரத்து பத்திரங்கள், நான் வீட்டை விட்டு வெளியேறும்போது அவனது அந்த அலட்சியமான பாவனை, இவை அனைத்தும் அவன் அன்பு திடீரென்று முடிந்து போனதால் அல்ல. ஆரம்பம் முதல் இறுதி வரை நான் அவனுக்கு ஒரு நிதி ஆதாரமாக மட்டுமே இருந்தேன். அவன் தன் கடன்களை மூழ்கியிருந்தபோது என்னை பயன்படுத்திக் கொண்டான். அவன் தன் தாயை இழக்க பயப்படுவதையும், நான் மருமகளாக என் கடமையை உணர்வதையும், என் பொறுமைசாலியான குணம் ஆகியவற்றையும் பயன்படுத்தி தான் தோண்டிய அந்த பள்ளத்தை அவன் நிரப்பினான். நான் அந்த பதிவு கவுண்டரை விட்டு வெளியே வந்தேன். என் கால்கள் தளர்ந்து போயின. என் உடல் முழுவதும் இலகுவாக உணர்ந்தேன். அது பலவீனத்தால் அல்ல, கோபமும் அவமானமும் ஒரு அலையாக என் உடலை உலுக்கியதால். அந்த கோப்பை நான் எவ்வளவு இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தேன் என்றால் அது சுருங்கிவிட்டது. மக்கள் நிறைந்த அந்த தாழ்வாரத்தின் நடுவே நான் நின்று கொண்டிருந்தேன். ஏதோ நான் நிர்வாணமாக்கப்பட்டதைப் போல உணர்ந்தேன். உலகம் நான் முட்டாள் என்று தெரிந்து கொண்டது என்பதற்காக அல்ல, மாறாக உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இப்போதுதான் வந்திருக்கிறது என்பதற்காக. நான் எவ்வளவு முட்டாள்! என் பொறுப்புகள் முடிந்துவிட்டன என்பதற்காக நான் விவாகரத்து செய்யப்படவில்லை. நான் பிழியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளைப் போல வீசி எறியப்பட்டேன். இந்த வாக்கியம் என் மூளையில் தெளிவாக ஒலித்தது. நான் அங்கே திகைத்து நின்றேன். என் நெஞ்சு வலியால் துடித்தது. இத்தனை ஆண்டுகள் மனைவியாக இருந்து நான் எவ்வளவு அறிவுள்ளவளாக இருக்க வேண்டும், வீட்டின் அமைதிக்காக எவ்வளவு பொறுத்துக்கொள்ள வேண்டும், எவரும் குறை சொல்லாதபடி வாழ வேண்டுமென்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். இறுதியில் அனைத்தும் இப்படித்தான் முடிந்தது. நான் மருத்துவமனை படிகளில் இருந்து வெளியே வந்தபோது என் போன் ஒலித்தது. திரையில் சாந்திஜியின் பெயர் இருந்தது. அந்த பெயரை சில நொடிகள் வெறித்துப் பார்த்தேன். அந்த நேரத்தில் என் மனம் குழப்பத்தில் இருந்தது. அவர் விவாகரத்தை பற்றி அறிந்திருந்தும் மௌனமாக இருந்ததால் போனை துண்டித்துவிடலாமா என்று ஒரு பகுதி சொல்லியது. ஆனால் நான் துண்டிக்கும் முன்பே இணைப்பு கிடைத்துவிட்டது. அவர் தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருந்ததால் சிஸ்டம் தானாகவே இணைப்பை ஏற்படுத்திவிட்டது. அவரது குரல் தேம்பி நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் போனை மிகவும் இறுக்கமாக பிடித்துக்கொள்ள வேண்டியிருந்தது. பிரியா, போனை துண்டிக்காதே.
நான் உன்னிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இன்னும் காலம் கடந்துவிட்டால் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று பயப்படுகிறேன். நான் மருத்துவமனைக்கு வெளியே சுட்டெரிக்கும் மதிய வெயிலில் நின்று கொண்டிருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஃபோன்கால் உண்மையின் மற்றொரு பரிமாணத்தை திறக்கப் போகிறது என்பதும், நான் இப்போது மருத்துவமனையில் கண்டது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் என்பதும் என் உள்ளுணர்வு சொல்லியது. நான் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, மாமி சொல்லுங்கள் என்றேன். மறுபுறம் சாந்திஜியின் சுவாசம் வேகமாக இருந்தது. அவர் குரல் உடைந்தது. அவர் ஃபோனில் எதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. பழைய பேருந்து நிலையத்திற்கு பின்னால் உள்ள ஒரு பூங்காவிற்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய டீ கடையில் தன்னை வந்து சந்திக்குமாறு கூறினார். அவர் மிகவும் விசித்திரமான ஒரு விஷயத்தை வலியுறுத்தினார். வீட்டிற்கு வராதீர்கள், மெசேஜும் அனுப்பாதீர்கள். நேரடியாக அங்கே வந்துவிடுங்கள். என்னால் கிளம்ப முடிந்தவுடன் நான் வந்துவிடுவேன். அவர் பேசிய விதம் எனக்கு ஏதோ அசாதாரணமானது என்று தோன்றியது. நான் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. போனை துண்டித்த பிறகு சாலையோரம் நீண்ட நேரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். மருத்துவமனைக்கு வெளியே வெயில் கடுமையாக இருந்தது. வாகனங்களின் இரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் என் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வெளிப்பாடுகளுக்குப் பிறகும் சாந்திஜி என்னை வெளியே தனியாக சந்தித்து பேச அழைக்கிறார் என்றால், அவர் சொல்லப்போகும் விஷயம் நிச்சயம் சாதாரணமானதாக இருக்காது. நான் குறிப்பிட்ட நேரத்திற்கு 20 நிமிடங்கள் முன்பே அந்த தலியா கஞ்சி கடைக்குச் சென்றுவிட்டேன். அது ஒரு பெரிய மரத்தின் நிழலில் மறைந்திருந்த பழைய சிறிய கடை. பிளாஸ்டிக் மேஜை, நாற்காலிகள் இருந்த அந்த இடத்தில் அதிக கூட்டம் இல்லை. நான் உள்ளே மூலையில் ஒரு இருக்கையை தேர்ந்தெடுத்து கதவை நோக்கியபடி அமர்ந்தேன். அப்போதுதான் யாராவது வருவதை எளிதாக பார்க்க முடியும். என் மனம் குழப்பத்தில் இருந்தது. ஆனால் வெளிப்புறமாக அமைதியாக இருக்க முயற்சி செய்தேன். சிறிது நேரத்தில் சாந்திஜி உள்ளே வருவதைக் கண்டேன். அவரது உடல் மெலிந்து போயிருந்தது. தோள்கள் கூன் விழுந்திருந்தன. மருத்துவமனையிலிருந்து வந்ததை விட அவரது நடை மிகவும் மெதுவாக இருந்தது. என்னைக் கண்டதும் அவர் கண்கள் சிவந்தன. நான் எழுந்து நின்று அவருக்கு இருக்கையை இழுத்துவிட்டேன். ஒரு கிண்ணம் சூடான தலியா ஆர்டர் செய்தேன். ஆனால் அவர் தலையை மட்டும் அசைத்து மறுத்துவிட்டார். அவரது கைகள் மேஜை மீது நடுங்கிக் கொண்டிருந்தன. கையில் இருந்த சிறிய ஸ்பூன் கிண்ணத்தில் பட்டு சத்தம் எழுப்பியது. பிறகு அவர் அழத் தொடங்கினார். அது அனுதாபத்தை பெறுவதற்காக அழும் அழுகை அல்ல, அல்லது மக்கள் மேலோட்டமாக வெளிப்படுத்தும் கண்ணீர் அல்ல. எல்லையற்ற வலியில் இருக்கும் ஒரு மனிதர் பயம் மற்றும் அவமானத்தில் உறைந்து அழுவது போல அவர் அழுதார். நான் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். எதுவும் பேசவில்லை. சமீபத்திய நிகழ்வுகளின் கசப்பு என் மனதில் இன்னும் இருந்ததால் அந்த நொடியில் என்னால் அவர் மீது உடனடியாக இரக்கப்பட முடியவில்லை. நீண்ட நேரத்திற்குப் பிறகு அவர் தைரியத்தை வரவழைத்து தலையை உயர்த்தினார். அவரது குரல் நடுங்கியது. பிரியா, என்னை மன்னித்துவிடு மகளே. இப்போது சொல்வதற்கு தாமதமாகிவிட்டது என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போதும் நான் மௌனமாக இருந்தால் யாருடைய முகத்திலும் விழுப்பதற்கு எனக்கு தகுதியே இருக்காது. நான் அவரை நேராக பார்த்து, உங்களுக்கு இது எப்போது முதல் தெரியும் என்று கேட்டேன். சாந்திஜி தலையை குனிந்து கொண்டார். அவர் விரல்கள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தன. நீ நினைப்பது போல எனக்கு ஆரம்பத்திலிருந்தே எல்லாம் தெரியாது. விக்ரம் சொன்னான், நீயாகவே முன்னின்று எனக்கு சிகிச்சை அளிக்கிறாய் என்று. நீ மருமகளாக இருந்து கொண்டு எதுவும் செய்யவில்லை என்ற பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னால் இயன்றதை நீயே செய்கிறாய் என்று அவன் என்னிடம் சொன்னான். நீயாகவே விருப்பப்பட்டுத்தான் இதை செய்கிறாய் என்று நான் நினைத்துக் கொண்டேன். நான் சிலையாக அமர்ந்திருந்தேன். இந்த விஷயத்திலும் விக்ரம் தன் பிம்பத்தை கண்ணியமானவர் என்று காட்டிக்கொள்ள முகமூடி அணிந்திருந்தானா? அவன் என்னை துரோகம் செய்தது மட்டுமின்றி என் நற்பண்பை அவன் தாயை ஏமாற்றுவதற்கான ஒரு கவசமாக பயன்படுத்தியிருந்தான். நான் ஒரு கசப்பான சிரிப்பை உதிர்த்தேன். ஆனால் அந்த சிரிப்பு எனக்கே அருவருப்பாக இருந்தது. என் விருப்பத்தின்படி செய்கிறேன் என்று சொன்னானே. பிறகு நான் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட வற்புறுத்தப்பட்டபோது நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள்? என் கேள்வியை கேட்டதும் சாந்திஜி மீண்டும் கதறி அழுதார். நான் தவறு செய்துவிட்டேன், உண்மையிலேயே தவறு செய்துவிட்டேன். ஆனால் அவன் இவ்வளவு கொடூரமானவனாக இருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் ஏதோ சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள், அவன் கோபத்தில் இருக்கிறான், சீக்கிரம் சமாதானமாகிவிடுவான் என்றுதான் நான் நினைத்தேன். இவ்வளவு தூரம் அவன் திட்டமிட்டிருப்பான் என்று எனக்கு தெரியாது. நான் அமைதியாக இருந்தேன். அவர் சொல்வதை தொடரவிட்டேன். இன்று அவர் எல்லாவற்றையும் சொல்லிவிடவில்லை என்றால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என்பதை அவரும் உணர்ந்திருப்பார். அவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த 2 நாட்களுக்குப் பிறகு ஒரு இரவு குளியலறைக்குச் செல்ல எழுந்தபோது விக்ரம் பால்கனியில் போனில் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டதாகச் சொன்னார்.
ஆரம்பத்தில் அவர் கவனிக்கவில்லை. ஆனால் தன் மகனின் குரல் விசித்திரமாக இருந்ததால் அவர் நின்று கொண்டார். அவன் மிக மெதுவாக பேசினான். ஆனால் அவனது மகிழ்ச்சியை மறைக்க முடியவில்லை. அவர் என்னை பார்த்தார். அவர் உதடுகள் நடுங்கின. பிறகு தான் தவறாக கேட்டிருப்போம் என்ற பயத்துடன் அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் மீண்டும் சொன்னார். அவள் கையெழுத்திட்டு விட்டாள். நீ கவலைப்படாதே. இப்போது என் மனசு மிகவும் லேசாக இருக்கிறது. என் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. என் மனதில் வேறொரு பெண் இருக்கிறாள் என்ற சந்தேகம் முன்பே இருந்தாலும் விக்ரமின் வாயாலேயே இதை கேட்டது என்னை உலுக்கிவிட்டது. சாந்திஜியின் வாயால் இதை கேட்டபோது அது என் நம்பிக்கையின் எஞ்சியிருந்த துண்டுகளின் மீது பாய்ந்த கத்தியாக இருந்தது. நான் மிக மெதுவாக அவள் யார் என்று கேட்டேன். அவர் பதில் சொன்னபோது அவர் குரல் மிகவும் மெலிதாக இருந்தது. ரியா. நான் சிலையாக அமர்ந்துவிட்டேன். அந்த பெயர் எனக்கு அந்நியமானதுதான். ஆனால் இந்த விஷயம் வெறும் மனமாற்றம் என்பதைத் தாண்டி வெகுதூரம் சென்றுவிட்டது என்பதை புரிந்து கொள்ள அது போதுமானதாக இருந்தது. விக்ரம் தன் மனைவியின் மீது சலிப்படைந்ததாலோ அல்லது அவளிடமிருந்து விலக விரும்பியதாலோ விவாகரத்து செய்யவில்லை. அவனுக்குச் செல்வதற்கு முன்னரே இன்னொரு இடம் தயாராக இருந்தது என்பதால்தான் விவாகரத்து செய்தான். சாந்திஜி தொடர்ந்து சொன்னார். அந்த நேரத்தில்தான் தவறாக கேட்டுவிட்டோம் என்றோ அல்லது அது ஏதோ வேலை சம்பந்தமான விஷயம் என்றோ நினைத்தாராம். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு பீரோவில் மருந்து தேடும்போது தற்செயலாக விக்ரமின் ட்ராயரில் ஒரு கோப்பை கண்டார். அதில் ஒரு பிளாட் வாங்குவதற்கான ஒப்பந்தம், ஃபிளாட் புக்கிங் கான்ட்ராக்ட் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தில் என் மகனின் பெயர் இல்லை, ரியாவின் பெயர் இருந்தது. இதைக் கேட்டதும் என் இதயம் அதிர்ந்து போனது. மருத்துவமனையின் அந்த எண்கள், செலுத்தப்பட்ட கடன், என்னை கையெழுத்திட வற்புறுத்திய அவசரம், இப்போது வேறொருத்தியின் பெயரில் பிளாட் ஒப்பந்தம், இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இணைந்தன. என் 42 லட்சம் வெறும் அவனது கடனை அடைக்க மட்டுமன்றி விக்ரம் அந்த புதிய பெண்ணுடன் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க பயன்படுத்திய பணமாகவும் இருக்கலாம். என் வாயிலிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. என் குரல் உடைந்தது. அதாவது நான் மாமியாரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அவன் வேறொரு பெண்ணை பராமரிக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தானா? சாந்திஜி என் கையை பிடித்துக் கொண்டார். அவர் கைகள் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தன. நான் உனக்கு துரோகம் இழைத்துவிட்டேன். மிக மோசமான துரோகம். நான் உன்னை உண்மையாகவே நேசித்தேன் பிரியா. அவன் முதிர்ச்சியற்றவன். யாரோ ஒருத்தியின் பேச்சைக் கேட்டு இப்படி மாறுகிறான், சீக்கிரம் திருந்திவிடுவான் என்று நினைத்தேன். அவன் எல்லாவற்றையும் இவ்வளவு திட்டமிட்டுச் செய்திருப்பான் என்று எனக்குத் தெரியவில்லை. அவன் என் மகனா என்று எனக்கே சந்தேகம் வரும் அளவுக்கு அவன் மாறிவிட்டான். இதைக் கேட்டதும் என் தொண்டை அடைத்தது. திருமணத்தின் தொடக்க ஆண்டுகளில் விக்ரம் இப்படிப்பட்டவன் இல்லை. எனக்காக உணவை தியாகம் செய்தவன், நள்ளிரவில் மருந்து வாங்கி வர மைல்கணக்கில் நடந்தவன். அந்த நினைவுகள் இருந்ததால்தான் கடந்த சில நாட்களாக அவன் குளிர்ச்சியாக இருந்தாலும் அவனை பாதுகாக்கவே நான் முயன்றேன். ஆனால் இப்போது பாதுகாக்க எதுவுமே மிஞ்சவில்லை. என் மனதை வாசித்தது போல சாந்திஜி குனிந்தபடி சொன்னார். துக்கமும் கசப்பும் அவர் குரலில் நிறைந்திருந்தது. உன்னிடம் காகிதங்களை கொடுப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக அவன் என்னை மிரட்டினான். நான் ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசக்கூடாது என்றும், மீறினால் நான் உயிர் வாழ்வதோ அல்லது சாவதோ அவனுக்கு கவலையில்லை என்றும் சொன்னான். இதைக் கேட்டதும் என் கை கால்கள் நடுங்கின. நான் பயந்தேன், அவமானப்பட்டேன். ஆனால் அமைதியாக இருந்தேன். நான் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் நானும் அவர்களால் வஞ்சிக்கப்பட்டேன் என்பதை அந்த நேரத்தில் உணர்ந்தேன். தன் தாயின் நோயையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்த துணிந்த ஒரு மனிதன், அவளது உயிரைக் கொண்டே மிரட்டும் அளவுக்கு மாற முடிந்த ஒரு மனிதன், தன் மனைவியை என்ன வேண்டுமானாலும் செய்வான். அந்த தலியா கடை இன்னும் ஸ்பூன்களின் சத்தத்தாலும் மக்களின் பேச்சாலும் நிறைந்திருந்தது. ஆனால் எங்களுக்கிடையே ஒரு பெரும் அமைதி நிலவியது. நான் நீண்ட நேரம் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். பேச்சு முடிந்தது என்று நான் நினைத்தபோது அவர் திடீரென தன் கோட்பையிலிருந்து கையை விட்டு ஏதோ தேடி என் உள்ளங்கையில் ஒரு சிறிய பொருளை வைத்தார். அது ஒரு கருப்பு நிற யூஎஸ்பி. நான் புருவங்களை சுருக்கி அவரை பார்த்தேன். அவர் அவசரமாக கடையின் கதவை பார்த்தார். பின் என்னிடம் மிக நெருக்கமாக வந்து மூச்சுக்காற்று மட்டுமே கேட்கும் அளவுக்கு மெல்லிய குரலில் சொன்னார். மெஷின்கள், தொழில்நுட்பம் எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் இது உன்னை காப்பாற்றும் என்று எனக்கு தெரியும். இது விக்ரமை அழித்துவிடும். நான் அந்த யூஎஸ்பியை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பும் வரை நடந்தேன். என் இதயம் கண்ணாடி போல பாரமாக இருந்தது. அது என் உள்ளங்கையில் அடங்கும் அளவுக்கு சிறியதுதான். ஆனால் அதற்குள் இருப்பது வெறும் விளக்கங்களோ அல்லது சந்தேகங்களோ அல்ல. அதுதான் உண்மையான சாட்சி என்பது எனக்கு தெரியும். இதுவே ஒருவேளை இந்த திருமணத்தின் மீதமுள்ள அனைத்து கதவுகளையும் நிரந்தரமாக அடைக்கப் போகும் கடைசி அணி. பிளாட்டை அடைந்ததும் நான் உடனடியாக விளக்கை எரியவிடவில்லை.
என் பையை நாற்காலியில் வைத்துவிட்டு நீண்ட நேரம் இருட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். உடல் முழுவதும் களைப்பால் சோர்ந்திருந்தது, ஆனால் என் மனம் ஒரு பதற்றமான கம்பியைப் போல இறுகியிருந்தது. இறுதியாக நான் என் வேலை மேசைக்குச் சென்றேன். கணினியை திறந்தேன். திரையிலிருந்து வெளிப்பட்ட அந்த நீல நிற வெளிச்சம் சிறிய அறையை இன்னும் குளிர்ச்சியாக்கியது. ஒரு பெருமூச்சு விட்டு அந்த யூஎஸ்பியை சொருகினேன். உள்ளே பெயரிடப்படாத ஒரே ஒரு ஃபோல்டர் இருந்தது. அது வெறும் எண்களின் தொகுப்பாக இருந்தது. சில ஆடியோ பதிவுகள், சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் மற்றும் சில சிறிய வீடியோ கிளிப்புகள். சாந்திஜி சொன்னது மிகையல்ல என்பதை பார்த்ததுமே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவருக்கு தொழில்நுட்பம் தெரிந்திருக்காது, ஆனால் யாரோ ஒருவரின் உதவியுடன் அனைத்தையும் ரகசியமாக சேமித்து வைத்திருந்தார் என்பது தெளிவாகத் தெரிந்தது. அந்த ஃபோன் காலிற்குப் பிறகு அவரும் பயப்படத் தொடங்கியிருக்க வேண்டும். தன் மகன் எல்லை மீறிச் சென்றுவிட்டான் என்ற பயம் அவருக்கு இருந்திருக்கிறது. நான் முதல் கோப்பை திறந்தேன். அது மிகச்சிறிய ஆடியோ பதிவு. பின்னணியில் மின்விசிறியின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. முதல் சில வார்த்தைகளிலேயே அது ரியாதான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. வளைந்து நெளிந்து நக்கலும் அகங்காரமும் கலந்த அந்த தொனி எப்போதும்தான் ஜெயித்துவிட்டதாக நினைக்கும் ஒரு பெண்ணின் குரல். இப்படியே நீ மென்மையாக பேசிக் கொண்டிருந்தால் அவளை எப்படி வெளியேற்றுவாய்? நல்ல வருமானம் ஈட்டும் பெண்களை அவ்வளவு எளிதாக வெளியேற்ற முடியாது என்று அவள் சொன்னாள். நான் திரையின் முன் சிலையாக உறைந்துவிட்டேன். இதற்கு முன்பு நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. சாந்திஜியின் வார்த்தைகளை கேட்ட பிறகும், மருத்துவமனையில் ஆவணங்களை பார்த்த பிறகும், இதெல்லாம் வெறும் பணக்குளறுபடி என்றும், விக்ரம் யாரோ ஒருவரால் வழிதவரச் செய்யப்பட்டான் என்றும், இது ஒருமுறை நடந்த தவறு என்றும் மனதின் ஏதோ ஒரு மூலையில் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த வார்த்தைகள் கேட்டதும் என் நம்பிக்கையின் கடைசி துளியும் உடைந்து நொறுங்கியது. நான் அதிலிருந்து மீள்வதற்கு முன்பே விக்ரமின் குரல் கேட்டது. அது மிகவும் அமைதியாகவும் இயல்பாகவும் இருந்ததால் கேட்டதற்கே பயங்கரமாக இருந்தது. முதலில் அவளாகவே பணத்தை எடுக்கட்டும், பிறகு அதை வைத்துக்கொண்டு அவள் என்ன செய்யப் போகிறாள் என்றான். என் கைகள் நடுங்கின. மேலும் கேட்கும் தைரியம் இல்லாததால் கோப்பை பாதியிலேயே நிறுத்தினேன். அறை முழுவதும் பெரும் மௌனம் சூழ்ந்தது. என் நெஞ்சில் என் இதயத்துடிப்பு மட்டுமே எதிரொலித்தது. நான் கணினித் திரையை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீரால் அல்ல, என் மூளை கேட்டதை ஜீரணிக்க முடியாமல் ஏற்பட்ட ஒரு மங்கலான திரையே என் பார்வையை மறைத்தது. ஆக அந்த விவாகரத்து என்பது கோபத்தில் எடுத்த முடிவோ அல்லது காதல் முடிந்து போனதோ அல்ல. அது இருவரும் சேர்ந்து வெகு காலத்திற்கு முன்பே திட்டமிட்ட ஒரு சதி. சாந்திஜி அறுவை சிகிச்சை மேசைக்குச் செல்வதற்கு முன்பே, நான் மருத்துவமனை தாழ்வாரத்தில் அவன் கையை பிடித்துக்கொண்டு இரவு முழுவதும் விழித்திருந்ததற்கு முன்பே, என் சேமிப்பை விற்பதற்கு முன்பே, அந்த 42 லட்சத்தை திரட்டுவதற்கு முன்பே அவர்கள் இதை திட்டமிட்டிருந்தனர். நான் நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தேன். பிறகு அடுத்த கோப்பை திறக்கும் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டேன். இது ஒரு சிறிய வீடியோ கிளிப். கேமரா அலமாரியின் மூலையில் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அது நேராக வரவேற்பறையை நோக்கியிருந்தது. முகங்கள் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் குரலை அடையாளம் காண்பதில் எந்த தவறும் இருக்க முடியாது. அவள் கலாட்டா அமளி செய்தால் என்ன செய்வது என்று ரியா கேட்டாள். அவள் குரலில் சிறிய எச்சரிக்கை இருந்தது. உடனே விக்ரமின் நக்கலான சிரிப்புச் சத்தம் கேட்டது. சமூகத்தில் யாரையாவது கேலி செய்யும்போது அவன் சிரிக்க கேட்ட அதே சிரிப்பு. ஆனால் என்றாவது ஒரு நாள் அது எனக்காக இருக்குமென்று நான் நினைக்கவில்லை. அவள் தன் கௌரவத்திற்காக வாழ்பவள், என் அம்மா மீது அன்பு கொண்டவள். வீட்டை விட்டு வெளியேற்றப்படும்போது அவள் கண்ணீரை மட்டுமே குடித்துவிட்டு அமைதியாக போய்விடுவாள் என்றான். இதை கேட்டதும் என் கைகள் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்தன. அவன் என்னை அவ்வளவு நன்றாக அறிந்திருந்தான். நான் அமைதியாக இருப்பேன் என்பது அவனுக்குத் தெரியும். நான் எந்த அமளியும் செய்ய மாட்டேன் என்பது அவனுக்குத் தெரியும். இத்தனை ஆண்டுகளாக நான் ஒரு எல்லைக்குள் வாழ்ந்து வந்ததால் எவ்வளவு வலி இருந்தாலும் வீதியில் இறங்கி அழும் அல்லது சண்டையிடும் தைரியம் எனக்கு இருக்காது என்பது அவனுக்குத் தெரிந்திருந்தது. அவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிந்திருந்ததால்தான் அவன் இவ்வளவு துல்லியமாக தாக்கத் துணிந்தான். ஆம், என் மிக பலவீனமான இடத்தில்தான் அவன் தாக்கினான். என் மிகப்பெரிய பலவீனத்தில்தான் அவன் கை வைத்தான். பிறகு நான் வீழ்வதை அவன் இயற்கையான ஒரு விஷயமாகப் பார்த்தான். நான் அடுத்த கோப்பை திறந்தேன். அதற்குள் பல மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் இருந்தன. வங்கி பரிமாற்றங்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் இருந்தன. பிளாட் புக்கிங் ஒப்பந்தத்தின் சில போட்டோ நகல்களும் இருந்தன. நான் ஒவ்வொரு படமாக பார்த்தேன். ஒவ்வொரு துடிப்பிலும் என் இதயம் சுருங்குவது போல இருந்தது. அப்போது என் பார்வை ஒரு வங்கி பரிமாற்றத்தின் ஸ்கிரீன்ஷாட்டில் நின்றது. அந்த பரிமாற்றம் நடந்த அதே தேதியில்தான் நான் மருத்துவமனை கட்டணத்தை செலுத்தியிருந்தேன். தொகை மிகப்பெரியது. பணத்தை பெறுபவர் ரியா.
பரிமாற்ற விவரத்தில் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. பிளாட்டிற்கான மீதித் தொகை மற்றதை நான் பிறகு பார்த்துக்கொள்கிறேன். நான் சிலையாக அமர்ந்துவிட்டேன். என் 42 லட்சம் ரூபாய் என் மாமியாரை காப்பாற்றுவதற்காக பல்லை கடித்துக்கொண்டு நான் செலவழித்த அந்த பணம், நான் திருமண வாழ்க்கையிலிருந்து வெறுங்கையோடு வெளியேற காரணமான அந்த பணம், அதை விக்ரம் தன் கடனை அடைக்க மட்டுமன்றி தன் காதலிக்கு ஒரு பிளாட் வாங்கவும் பயன்படுத்தியிருக்கிறான். என் வியர்வை, என் கண்ணீர், என் நேர்மை மற்றும் என் முட்டாள்தனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடு, ஒரு புகலிடம், ஒரு கூண்டு அது. என்னால் இப்போது அழக்கூட முடியவில்லை. வலி ஒரு எல்லையை தாண்டிவிட்டால் அது கண்ணீராக மாறுவதில்லை. அது அடர்த்தியாகி கனமாகி நெஞ்சில் ஒரு கல்லைப் போல இறுகிவிடுகிறது. நான் திரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். என் கை மவுசின் மீது இருந்தது. என்னால் அசையக்கூட முடியவில்லை. கண் இமைகளை மூடுவது கூட கடினமாக இருந்தது. கடந்த இத்தனை காலத்தில் விக்ரமின் கண்களில் நான் என்னவாக இருந்தேன் என்று எனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டேன். அவன் கையில் காசில்லாமல் தவித்த நாட்களில் அவனுடன் இருந்த மனைவியா? வீட்டை அழகுபடுத்த இரவு முழுவதும் விழித்திருந்து அதிகாலையில் எழுபவளா? அல்லது எப்போதோ நான் வெறும் பணம் அச்சிடும் இயந்திரமாக மாறிவிட்டேனா? எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளவு எளிதாக பிழியப்படக்கூடியவள் என்று அவன் நினைத்துவிட்டானா? என் கேள்விக்கு பதில் சொல்வது போல கடைசி ஆடியோ பதிவு என் முன்னால் வந்தது. நான் அதை திறந்தேன். இம்முறை எந்த பெண்ணின் குரலும் இல்லை, விக்ரமின் குரல் மட்டுமே இருந்தது. மிக தெளிவான, மென்மையான, அதே சமயம் காதுகளில் ஆசிட் ஊற்றுவது போன்ற கொடிய குரல். பிரியா போன்ற பெண்கள் உழைப்பதற்கும் சேவை செய்வதற்கும் மட்டுமே பிறந்தவர்கள். அவர்களிடம் முழுமையாக பயன்பெற்றுக் கொண்ட பிறகு அவர்களை விட இளமையான, குறைவான தலைவலி கொண்ட புதிய பெண்ணுடன் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் திடுக்கிட்டு எழுந்தேன். பின்னாலிருந்த நாற்காலி பலமாக தரை தட்டி விழுந்தது. ஆனால் அது எனக்கு கேட்கவில்லை. என் காதுகள் அடைத்துப் போயின. முகம் அனலாய் எரிந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. பலவீனத்தால் அல்ல, இறுதியாக வெடித்த ஒரு பெரும் கோபத்தால். விவாகரத்து பத்திரங்கள் கிடைத்ததிலிருந்து எனக்குள் இருந்த வலி, அவமானம், கசப்பு அனைத்தும் அந்த வாக்கியத்தால் தீப்பிடித்து எரிந்தன. இதுதான் விஷயமா? நான் போதுமானவள் இல்லை என்பதாலோ அல்லது நான் ஏதாவது தவறு செய்ததாலோ இந்த திருமணம் முடியவில்லை. மாறாக என் நல்ல குணத்தை நான் தவறான இடத்தில் முதலீடு செய்துவிட்டேன். இத்தனை ஆண்டுகளாக ஒரு ஓநாயை தன்னுடனேயே வளர்த்து கொண்டு அவன் ஒரு கண்ணியமான மனிதன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். நான் மேசையின் ஓரங்களில் என் 2 கைகளையும் ஊன்றிக்கொண்டு குனிந்தபடி மூச்சு வாங்கினேன். நீண்ட நேரத்திற்குப் பிறகு தலையை உயர்த்தி கருப்புத் திரையில் தெரிந்த என் மங்கலான பிம்பத்தை பார்த்தேன். என் முகம் வெளுத்துப் போயிருந்தது. கண்கள் வறண்டு போயிருந்தன. ஆனால் கடந்த சில நாட்களாக என் மனதில் இருந்த அந்த தெளிவற்ற குழப்பம் இப்போது இல்லை. வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு முதல் முறையாக ஏன் என்னுடன் இப்படிச் செய்தாய் என்று விக்ரமிடம் கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. அவனைப் போன்ற ஒரு மனிதனிடம் அந்த கேள்விக்கு எந்த அர்த்தமும் இல்லை. காரணத்தை தெரிந்து கொள்வதால் என்னை நானே மேலும் அவமானப்படுத்திக் கொள்வது மட்டுமே மிஞ்சும். எதையும் மீட்டெடுக்க முடியாது. நான் மெதுவாக நாற்காலியை சரிசெய்து மீண்டும் அமர்ந்தேன். என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் என் மனம் முன்னெப்போதையும் விட தெளிவாக இருந்தது. யுஎஸ்பியில் இருந்த கோப்புகளை பார்த்தபோது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்துக் கொண்டேன். சரி, நீ இவ்வளவு நாடகம் ஆடியிருக்கிறாய் என்றால் எல்லாவற்றையும் இழப்பது எப்படி இருக்குமென்று இந்த முறை நான் உனக்கு காட்டுகிறேன். அடுத்த நாள் காலை நான் கண் விழித்தபோது முதலில் செய்த வேலை அழவில்லை. விக்ரமுக்கு ஃபோன் செய்து கத்தவும் இல்லை. நீண்ட நேரம் மேற்கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். பின் என்னிடம் சொன்னேன், இனிமேல் ஒரு ஏமாற்றப்பட்ட பெண்ணைப் போல உணர்ச்சிவசப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. விக்ரமை போன்ற மனிதனுக்கு நான் எவ்வளவு கோபப்படுகிறேனோ அவ்வளவு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். ஒரு முதிர்ச்சியற்ற, கசப்பான, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத முன்னாள் மனைவியாக என்னை சித்தரிக்க அவன் முயல்வான். ஒருமுறை நம்பிக்கையின் பெயரால் என்னை ஏமாற்ற அனுமதித்துவிட்டேன். உணர்ச்சிகளுக்கு அடிபணிந்து மீண்டும் ஒருமுறை முட்டாளாக முடியாது. நான் சீக்கிரம் எழுந்தேன். ஒரு கப் காஃபி போட்டுக்கொண்டு வேலை மேசையில் அமர்ந்தேன். மேசை முழுவதும் வங்கி அறிக்கைகள், யுஎஸ்பியிலிருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட்களின் பிரிண்ட் அவுட்கள், நான் நகலெடுத்த ஆடியோ பதிவுகள் மற்றும் மருத்துவமனையில் பெற்ற அந்த ஃபைல் ஆகியவை இருந்தன. ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக பிரித்தேன். ஒவ்வொரு தேதி, ஒவ்வொரு பரிமாற்றம், ஒவ்வொரு அசாதாரண விவரத்தையும் குறித்து வைத்தேன். நான் இதை செய்யச் செய்ய என் மூளை இன்னும் நிதானமடைந்தது. உணர்ச்சிகள் மறைந்தபோது உண்மை இவ்வளவு பயங்கரமாக தெளிவாகத் தெரிந்தது. மதியத்திற்கு மேல் என் பழைய நண்பன் அர்ஜுனுக்கு ஃபோன் செய்தேன். கல்லூரி காலத்திலிருந்தே நாங்கள் நண்பர்கள். இப்போது அவன் சிவில் மற்றும் நிதி சார்ந்த வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞர்.
போனில் நான் அதிகம் சொல்லவில்லை. உனக்கு காட்ட வேண்டிய சில ஆவணங்கள் உள்ளன. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா என்று மட்டும் சொன்னேன். என் குரல் விசித்திரமாக இருந்திருக்க வேண்டும், அதனால் அவன் வேறு எதுவும் கேட்கவில்லை. இன்று மாலை ஆபீஸிற்கு வா, விஷயம் தீவிரமானது என்றால் அதை தீவிரமாகவே கையாள்வோம் என்று மட்டும் சொன்னான். அன்று மாலை அனைத்து ஆவணங்களையும் ஒரு பையில் எடுத்துக்கொண்டு அவனை சந்திக்கச் சென்றேன். அர்ஜுன் நீண்ட நேரம் அவற்றை படித்துக் கொண்டிருந்தான். அவன் படிக்க படிக்க அவன் முகத்தில் தீவிரத்தன்மை கூடியது. அவ்வப்போது நிறுத்தி கண்ணாடியை கழற்றிவிட்டு நேரத்தை உறுதிப்படுத்த என்னிடம் ஒன்றிரண்டு கேள்விகளை கேட்டுவிட்டு மீண்டும் படிக்கத் தொடங்கினான். நான் அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்தேன். என் கைகளை மிக இறுக்கமாக கட்டியிருந்தேன். என் தோளில் வலிக்கும் அளவுக்கு அது இருந்தது. இனிமேல் எந்த மோசமான உண்மையைக் கண்டும் எனக்கு பயமில்லை. அந்த ஆடியோ பதிவை கேட்ட பிறகு விக்ரமிடம் எந்த தற்காப்பும் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கே நிற்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஒரு துரோகம் இழைக்கப்பட்ட மனைவியாகவா அல்லது திட்டமிடப்பட்ட மோசடியால் பாதிக்கப்பட்டவளாகவா? கடைசி கோப்பை படித்து முடித்ததும் அர்ஜுன் காகிதங்களை மேசையில் பலமாக வைத்துவிட்டு என் கண்களை நேராக பார்த்தான். பிரியா, இது வெறும் திருமண முறிவு வழக்கு மட்டுமல்ல. இதில் சொத்துக்களை மோசடியாக பறிப்பதும் நிதி நிலைமையை மறைத்திருப்பதும் தெளிவாக தெரிகிறது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்தேன். என் முதுகுத்தண்டில் குளிர்ச்சி ஓடியது. அர்ஜுன் பயமுறுத்துபவன் அல்ல, அவன் இயல்பிலேயே நிதானமானவன். அவன் எவ்வளவு தீவிரமாக பேசுகிறானோ அவ்வளவு மெதுவாக அவன் குரல் இருக்கும். பார், இது வெறும் கள்ளத்தொடர்பு மட்டுமாக இருந்திருந்தால் மோசமான ஒரு விவாகரத்தோடு முடிந்திருக்கும். ஆனால் இங்கே உன்னிடம் ஆதாரம் இருக்கிறது. பணத்தின் ஆதாரம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. நீ எந்த நோக்கத்திற்காக பணத்தை மாற்றினாய் என்பது அவனுக்கு தெரியும். பிறகு அவன் அதை தவறாக பயன்படுத்தியிருக்கிறான். அது மட்டுமின்றி உன்னை நிர்பந்தித்து பணம் பெறுவதற்காக ஒரு நெருக்கடியான சூழலை அவன் திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறான் என்பதற்கான அறிகுறிகளும் உள்ளன. நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் இதயம் மிகவும் மெதுவாக துடித்தது. ஒருவேளை இவ்வளவு நேரமாக நான் ஆச்சரியப்படவில்லை என்பதாலோ என்னவோ நான் வெறும் அவமானத்தை மட்டுமே உணர்ந்தேன். இத்தனை நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன் தான் கொடுத்த எதையும் படிக்காமல் நான் நம்பியிருப்பேன் என்று நினைத்து என்னை ஏமாற்றியிருக்கிறான் என்பதுதான் என் அவமானம். என் மனதை உணர்ந்தது போல அர்ஜுன் உடனடியாக கேட்டான். முன்பு எப்போதாவது உன் கணவர் அல்லது குடும்ப நிதியுடன் தொடர்புடைய எந்த ஆவணத்திலாவது நீ கையெழுத்திட்டிருக்கிறாயா? இந்த கேள்வி என்னை அதிர வைத்தது. ஆம், பலமுறை அப்படி செய்திருக்கிறேன் என்பது நினைவுக்கு வந்தது. விக்ரம்தான் பிஸியாக இருப்பதாகச் சொல்லும்போதெல்லாம் வீட்டின் ஆவணங்கள், பணம் செலுத்துவதற்கான அதிகார கடிதங்கள், அத்தாரிட்டி லெட்டர், பிரதிநிதி உறுதிப்படுத்தல் ஆவணங்கள் மற்றும் கடன் தொடர்பான ஆவணங்கள் என எதையும் கவனிக்காமல் கையெழுத்திடுவேன். ஒரு முறை சமையல் செய்து கொண்டிருக்கும்போது, மற்றொரு முறை வேலைக்கு கிளம்பும்போது என அவசரத்தில் கையெழுத்திட்டிருக்கிறேன். ஒருமுறை டீ மேஜையில் இருந்த காகிதத்தில் சீக்கிரம் கையெழுத்து போடு, எனக்கு தாமதமாகிறது என்று அவன் கட்டாயப்படுத்தியதால் எதையும் படிக்காமல் கையெழுத்திட்டேன். என் கணவர் மீது வைத்த நம்பிக்கையில் கணவன் மனைவிக்குள் என்ன கணக்கு வழக்கு என்று நான் நினைத்தேன். இதைக் கேட்டதும் அர்ஜுனின் புருவங்கள் சுருங்கின. சரியான நேரத்தில் இதை சரிபார்க்காவிட்டால் இன்னும் பல கடன்களை உன் தலையில் சுமத்த அவன் திட்டமிட்டிருக்கலாம் என்றான். என் இரு கைகளும் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்தன. அன்றிலிருந்து என்னிடம் இருந்த அனைத்தையும் மிகத் துல்லியமாக சரிபார்க்கத் தொடங்கினோம். விக்ரம் தொடர்பான அனைத்து பரிமாற்றங்களையும் சட்டரீதியாக விசாரிக்க அர்ஜுன் தன் உதவியாளர்களை பயன்படுத்தினான். நாங்கள் தோண்டத் தோண்ட அழுக்குகள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டன. நான் அன்று பார்த்த அந்த கடன் மட்டுமல்லாமல் சட்டவிரோத கடன்கள், கிரெடிட் கார்டு கடன்கள், மறைக்கப்பட்ட தவணைத் தொகைகள் மற்றும் அடையாளம் தெரியாத கணக்குகளின் வழியாக பணப்பரிமாற்றம் என பல மோசடிகள் இருந்தன. இந்த தொகைகள் அனைத்தும் விக்ரம் ரியாவை சந்தித்த அதே காலகட்டத்தில்தான் நடந்திருந்தன. ஒரு சாதாரண வேலைப்பளுவில் இருக்கும் கணவன் என்ற விக்ரமின் முகமூடி ஒவ்வொன்றாக கழன்றது. காதல் முடிந்துவிட்டது என்பதற்காக அவன் விவாகரத்து செய்யவில்லை. அது வெடிக்கத் தயாராக இருந்த ஒரு கடன் வெடிகுண்டை தவிர்ப்பதற்காக அவன் செய்த காரியம். எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பை அணைக்க என் பணம் தேவைப்பட்டது. எல்லாம் வெடித்து அவன் முகத்தில் விழுவதற்கு முன்பே என்னை வெளியேற்ற வேண்டியிருந்தது. உண்மையைச் சொல்லப்போனால் பொறுப்பு தீர்ந்துவிட்டது என்பதற்காக அவன் என்னை கைவிடவில்லை. மாறாக ஆபத்திலிருந்து தப்பிக்க என்னை தூக்கி எறிந்துவிட்டான். இதை கேட்டுவிட்டு நீண்ட நேரம் நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அர்ஜுன் என்னை தொந்தரவு செய்யவில்லை. அவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். வாழ்க்கையில் இத்தகைய மோசமான துரோகங்களைக் கண்டு பழகிய ஒரு மனிதனின் பார்வையில் என்னை பார்த்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் நேரடியாக சொன்னான், பிரியா, உனக்கு நீதி வேண்டுமென்றால் சரியான இடத்தில் ஆகாத செய்ய வேண்டும். கண்ணீரால் அல்ல, ஆதாரங்களால். இந்த வார்த்தைகள் என் தலையில் ஒரு வாளி குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. நான் தலையை அசைத்தேன். அன்றே நான் வேலைகளைத் தொடங்கினேன்.
என் முதன்மை ஃபோன் நம்பரை மாற்றினேன். அவசர தேவைக்காக மட்டும் பழைய ஃபோனை வைத்திருந்தேன். என்னுடன் இணைக்கப்பட்டிருந்த அனைத்து பொது கணக்குகளையும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ஸ் மூடினேன். பழைய கையெழுத்துக்களை பயன்படுத்தி இனி எவ்வித பணப்பரிமாற்றமும் நடக்காமல் இருக்க வங்கிக்கு எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை அனுப்பினேன். என் சம்பளம் வரும் நிறுவனத்திடமும் பேசி விக்ரமுடன் இருந்த அனைத்து நிதி தொடர்புகளையும் துண்டித்தேன். பல ஆண்டுகளாக மனைவியாக இருந்து முதல் முறையாக ஒரு குடும்பத்தை காப்பாற்ற அல்ல, மாறாக என் கணவன் ரகசியமாக தயாரித்து வைத்திருந்த அந்த அழிவிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள இதையெல்லாம் செய்கிறேன் என்பதை உணர்ந்தேன். அதோடு மட்டுமல்லாமல் விக்ரமும் ரியாவும் வாங்க திட்டமிட்டிருந்த அந்த பிளாட்டின் நிலையை அறிய என் நண்பர் ஒருவரின் உதவியை நாடினேன். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் என் நண்பர் அனுப்பிய தகவல் என்னை பெரும் அமைதிக்கு உள்ளாக்கியது. அந்த பிளாட்டின் முன்பணத்தில் என் பணம் மட்டுமல்ல, அதிக வட்டி கொண்ட சட்டவிரோத கடன்களும் இருந்தன. இது சாதாரண வங்கி கடன் அல்ல, கந்து வட்டி போன்ற குழுக்களிடமிருந்து பெறப்பட்ட பணம். இதில் சிக்கினால் சாதாரண மனிதர்களுக்கு நரக வேதனைகள் தொடங்கும். போனை கீழே வைத்தேன். மேஜை மீது பரவியிருந்த ஆவணங்களை நோக்கினேன். ஜன்னலுக்கு வெளியே வானம் முற்றிலும் இருண்டு போயிருந்தது. அந்த சிறிய பிளாட் அமைதியில் மூழ்கியிருந்தது. அந்த நேரத்தில் என் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்று யாருக்கும் தெரியாது. உண்மையைச் சொல்லப்போனால் என் உணர்வுகளுக்கு பெயரிட எனக்கே தெரியவில்லை. அது வலியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, ஏதோ ஒரு ஆழமான குளிர்ச்சி மட்டுமே இருந்தது. நான் பெருமூச்சு விட்டு முன்னாலிருந்த ஒவ்வொரு தாளையும் வெறித்து பார்த்தேன். விக்ரம் என்னை விளையாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக நினைத்தான். நான் இப்போதும் பழையபடி அமைதியாக அழுதுகொண்டு அவமானத்தை பொறுத்து கொண்டு வாழும் மனைவியாக இருப்பேன் என்று அவன் நினைத்தான். ஆனால் இனியெல்லாம் மாறிவிட்டது என்பதை அவன் அறியவில்லை. இனி காய்களை நகர்த்த வேண்டியது என் கையில் இருந்தது. நான் ஆதாரங்களைச் சேர்க்கத் தொடங்கியதும் விக்ரம் இன்னும் சில நாட்களுக்கு அதே குளிர்ச்சியான போக்கைத்தான் கடைபிடிப்பான் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை. அர்ஜுனுடன் சேர்ந்து நான் ஆவணங்களை தயார் செய்த அடுத்த நாளே என் பழைய போன் இடைவிடாமல் ஒலிக்கத் தொடங்கியது. அத்தனை அழைப்புகளும் விக்ரமிடமிருந்துதான். முதல் அழைப்பை நான் எடுக்கவில்லை. இரண்டாவது அழைப்பை அதுவாகவே நின்று துண்டிக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். மூன்றாவது முறை போன் வந்தபோது அந்த பெயரை சில நொடிகள் உற்று பார்த்துவிட்டு போனை எடுத்தேன். இனிமேல் அவனுடன் பேச வேண்டும் என்பதால் அல்ல, என் முகத்தில் விவாகரத்து பத்திரங்களை வீசி எறிந்த ஒரு மனிதன் இப்போது எந்த புதிய நாடகத்தை ஆடப்போகிறான் என்பதை பார்க்க விரும்பினேன். மறுபுறம் விக்ரமின் குரல் என்னை கையெழுத்திட வற்புறுத்திய அன்று இருந்த குரலை விட முற்றிலும் வேறாக இருந்தது. இப்போது அதில் அந்த தந்திரமான ஆணவம் இல்லை, வேலையை முடித்துவிட்டு ஓட வேண்டும் என்ற பதற்றமும் இல்லை. தன் குரலை ஒரு செயற்கையான மென்மையுடன் மாற்றிக்கொண்டான். பிரியா, நம்மிடையே நடந்ததை இங்கேயே அமைதியாக முடித்துக் கொள்ளலாம். விஷயங்கள் இன்னும் மோசமடைவதை நான் விரும்பவில்லை. இதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்தது. சில நாட்களுக்கு முன்புதான் நேரம் வீணாகிறது, சீக்கிரம் கையெழுத்து போடு என்று மிரட்டியவன் இப்போது விஷயங்கள் மோசமடைவதை நான் விரும்பவில்லை என்கிறான். நான் தான் எல்லாவற்றையும் பெரிதுபடுத்துவதாக பேசுகிறான். நான் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் பதற்றமடைவதை பார்க்க சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பின் மெதுவாக கேட்டேன், விஷயங்கள் மோசமடைந்து விடுமோ என்று உனக்கு பயமாக இருக்கிறதா? விக்ரம் ஒரு நிமிடம் திகைத்தான். தன் குரலை சமப்படுத்திக் கொண்டு, நான் அப்படிச் சொல்ல வரவில்லை. நாம் ஒரு காலத்தில் கணவன் மனைவியாக இருந்தவர்கள். ஏதாவது இருந்தால் பேசித் தீர்த்து கொள்ளலாம். அந்நியர்களை உள்ளே கொண்டு வர தேவையில்லை என்றான். கணவன் மனைவி என்ற வார்த்தையைக் கேட்டதும் என் இதயம் முற்றிலும் உறைந்து போனது. எந்த அந்நியர்கள்? அவன்தானே தன் காதலியை திருமண வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தான். அவன்தானே என் பணத்தை பறித்து வேறொருத்திக்கு பிளாட் வாங்கினான். அவன்தானே தன் தாயின் நோயை காரணமாக காட்டி என்னிடமிருந்து பணத்தை பிடுங்கினான். இப்போது ஆபத்து என்று தெரிந்ததும் நாமெல்லாம் கணவன் மனைவி என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. அந்த வார்த்தையின் அர்த்தத்தை சிதைக்க நான் விரும்பவில்லை. அதனால் போனை துண்டித்துவிட்டேன். ஆனால் அதே மாலை நேரத்தில் சாந்திஜி மீண்டும் போன் செய்தார். இந்த முறை அவர் குரலில் கடையிலிருந்த அந்த நடுக்கமோ வெட்கமோ இல்லை, உண்மையான பயம் இருந்தது. நான் போனை எடுத்தவுடன் அவர் மூச்சு வாங்கினார். பிரியா, வீட்டுக்கு முன்னால் ஏதோ குண்டர்கள் வந்து நிற்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள், திட்டுகிறார்கள், விக்ரமிடம் பணத்தை கேட்டு மிரட்டுகிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. நான் போனை மிகவும் இறுக்கமாக பற்றிக்கொண்டேன். என் உடலில் இரத்தம் தலைகீழாக பாய்வது போல இருந்தது. ஆவணங்களில் நான் பார்த்த அந்த கடன் வெறும் மேலோட்டமான விஷயம்தான் போலிருக்கிறது. என் 42 லட்சம் ரூபாய் விக்ரம் தோண்டிய பள்ளத்தை நிரப்ப போதுமானதாக இல்லை. என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகும் அவன் தொடர்ந்து கடன் வாங்கியிருக்கிறான். தன் காதலியின் முன்னால் தன் அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ளவும் புதிய வீட்டின் கனவை நிறைவேற்றவும் அவன் தொடர்ந்து கடன்களில் மூழ்கியிருக்கிறான்.
சாந்திஜி உடைந்த வார்த்தைகளில் சொல்லத் தொடங்கினார். அவர் அழுகுரல் ஒவ்வொரு வாக்கியத்திலும் கேட்டது. அவர்கள் கேட்டின் வெளியே நின்று விக்ரமின் பெயரைச் சொல்லிக் கத்துவதையும், அவன் ஒளிந்து கொண்டால் அவனது நிறுவனத்திற்குச் சென்றுவிடுவோம் என்று மிரட்டுவதையும் அவர் சொல்ல எனக்கு நடுக்கம் எடுத்தது. அக்கம் பக்கத்தினர் வெளியே வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு நெஞ்சை பிடித்துக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தார். போனை துண்டித்த பிறகு நான் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தேன். இது முன்பே நடந்திருந்தால் ஒருவேளை நான் பதறியிருப்பேன். விக்ரமுக்கு ஃபோன் செய்து என்னவென்று கேட்டிருப்பேன். ஒரு காலத்தில் நாம் குடும்பமாக இருந்தோம், விஷயங்களை இவ்வளவு மோசமாக போகவிடக்கூடாது என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆனால் இம்முறை எனக்குள் இருந்த உணர்வு முற்றிலும் வேறானது. எந்த இரக்கமும் இல்லை, எவனையும் காப்பாற்ற வேண்டும் என்ற பழைய எண்ணமும் இல்லை. ஏதோ ஒரு ஆழமான அமைதி மட்டுமே இருந்தது. ஏனெனில் இன்று நான் மென்மையானால் நாளை மீண்டும் அந்த பள்ளத்தில் தள்ளப்படுவேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இரவு எனக்கு மற்றொரு ஃபோன் கால் வந்தது. சாந்திஜி அல்ல, விக்ரம் நேரடியாக பேசினான். இம்முறை அவன் எதையும் மறைக்கவில்லை. அவனது குரல் மிகத் தடிமனாகவும் சோர்வாகவும் இருந்தது. சுவர் முட்டிக்கொண்டிருக்கும் ஒருவனின் பதற்றம் அதில் தெளிவாக தெரிந்தது. அவன் முழுமையாக பேசவில்லை, ஆனால் அவன் பேசிய சில வார்த்தைகளிலிருந்து ரியா அமளியில் இறங்கிவிட்டாள் என்பது புரிந்தது. அவன் எதிர்பார்த்த அந்த அன்பான காதலி இவள் அல்ல. பணம் இருக்கும்போது இனிமையாக பேசும் இவள் இப்போது விக்ரமுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள். விக்ரமின் வேகமான பேச்சுக்களுக்குப் பின்னால் ரியாவுடைய கூர்மையான குரலை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. அவள் இப்போது வாடகை வீட்டில் இருக்க விரும்பவில்லை. நீ எனக்கு நல்ல வாழ்க்கை தருவதாக வாக்களித்தாய், வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்பவனுடன் என்னால் எப்போதும் இருக்க முடியாது என்று அவள் வற்புறுத்துகிறாள். இதை கேட்டுக்கொண்டு நான் இருந்தேன். எனக்கு சிரிப்புதான் வந்தது. விக்ரம் எவளுக்காக தன் மனைவியை ஏமாற்றினானோ, எவளுக்காக என் பணத்தை பிழிந்தானோ, எவளுக்காக அதிக வட்டிக்கு பணம் வாங்கினானோ, அவளோ அவன் அழிவின் விளிம்பில் இருக்கும்போது தன் புதிய வீட்டிற்கு எப்போது போகலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இருபுறமும் சிக்கிக்கொண்டு விக்ரம் பைத்தியமாகத் தொடங்கினான். இரவு 10 மணி இருக்கும். நான் குளித்துவிட்டு வந்தபோது கதவில் பலமான தட்டும் சத்தம் கேட்டது. தக் 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 என்று தொடர்ந்து அடித்தான். அது யார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அது விக்ரமின் ஆக்ரோஷமான மற்றும் பயந்த தட்டும் முறைதான். நான் ஒரு கோட் அணிந்து கொண்டு வெளியே சென்றேன். உடனடியாக கதவை திறக்கவில்லை. அவன் மீண்டும் சில முறை தட்டினான். குரல் மெதுவாக இருந்தது, ஆனால் பயம் மறைக்கப்படவில்லை. பிரியா, கதவை திற. நீ உள்ளேதான் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நான் தாழ்பாளை நீக்கினேன். கதவு சிறிது திறந்ததும் வேர்வை, சிகரெட் மற்றும் பதற்றத்தின் வாடை உள்ளே புகுந்தது. விக்ரம் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்தான். சில நாட்களிலேயே அவன் மிகவும் மெலிந்து போயிருந்தான். கண்கள் குழி விழுந்திருந்தன, தாடி வளர்ந்திருந்தது. சட்டையில் சுருக்கங்கள் விழுந்திருந்தன. விவாகரத்து பத்திரங்களை மேஜையில் வைக்கும்போது இருந்த அந்த ஆணவம் இப்போது இல்லை. அவன் உடைந்து போயிருந்தான். என்னை பார்த்து அவன் கண்களை அகல விரித்தான். பிரியா, கடைசி ஒருமுறை உதவி செய். இந்த ஒரு முறை மட்டும். நாம் கணவன் மனைவியாக இருந்தவர்கள். இதைக் கேட்டதும் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் குத்துவது போல இருந்தது. கணவன் மனைவி யா? நான் கதவை இன்னும் கொஞ்சம் திறந்தேன், ஆனால் அவனை உள்ளே அழைக்கவில்லை. அவன் ஒரு காலத்தில் என்னை பார்த்து நக்கலாகச் சிரித்துக்கொண்டு, நீ உன்னை அவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறாயா என்று கேட்ட அதே முகத்தை உற்று பார்க்க விரும்பினேன். நான் மிகவும் மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையாகச் சொன்னேன். நீ விவாகரத்து பத்திரங்களை கொடுத்தபோது இந்த வீட்டில் என் கடமை முடிந்துவிட்டது என்று சொன்னாய். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடம் இப்போது ஏன் உதவி தேடி வருகிறாய்? விக்ரம் மௌனமானான். அவன் உதடுகள் நடுங்கின, ஆனால் அவனால் பேச முடியவில்லை. நான் அவனது வார்த்தைகளையே அவனுக்கு திருப்பித் தருவேன் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான். அவன் உள்ளே வர ஒரு அடி எடுத்து வைத்தான், ஆனால் நான் கதவிலேயே அவனை தடுத்து நிறுத்தினேன். அவன் கண்களை நேராக பார்த்து கொண்டே நின்றேன். கண்களை தாழ்த்தாமலும் நடுங்காமலும் என்னை ஏமாற்றி என் பணத்தை பறித்துக் கொண்டாய். உன் தாயையே நீ பயன்படுத்திக் கொண்டாய். இந்த திருமணத்தையே நீ துரோகம் செய்துவிட்டாய். நான் இன்னும் உனக்கு மற்றொரு ரூபாயை கொடுக்கும் அளவுக்கு முட்டாள் என்று நினைக்கிறாயா? விக்ரமின் முகம் மாறியது. சில நொடிகள் தன்னை சமாளிக்க முயன்றான். ஆனால் அவன் கண்களில் பெரும் குழப்பம் தெரிந்தது. நான் அவனைப் பற்றி அவன் நினைப்பதை விட அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்திருக்கலாம். விவாகரத்து, ரியா, பணப்பரிமாற்றங்கள், மருத்துவமனை மோசடி, அவன் மறைக்க முயன்ற கடன்கள் என அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவனுக்கு தெரிந்திருக்கும். அதே நொடியில் அவன் பாக்கெட்டிலிருந்த ஃபோன் இடைவிடாமல் ஒலித்தது. அவன் ஃபோனை எடுத்துப் பார்த்து முகம் வெளுத்துப் போனான். தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. கடன் கொடுத்தவர்கள் என்று எனக்குத் தெரிந்தது.
அந்த அழைப்பு அடங்குவதற்குள் அடுத்த போன் ஒலித்தது. இது மருத்துவமனையிலிருந்து வந்த அழைப்பு. விக்ரம் போனை எடுத்தான். அவன் கை தெளிவாக நடுங்கியது. மறுமுனையில் பேசியவர் மிக வேகமாக பேசினார். சாந்தி தேவிக்கு மீண்டும் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அதிர்ச்சியால் இரத்த அழுத்தம் அதிகரித்துள்ளது. குடும்பத்தினர் உடனடியாக வரவேண்டும். விக்ரம் அந்த தாழ்வாரத்தின் நடுவில் சிலையாக நின்றான். ஒரு பக்கம் அவன் கழுத்தை நெரிக்கும் கடன் கொடுத்தவர்கள், மறுபக்கம் பெரிய அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்து அவனாலேயே மீண்டும் உடல்நிலை மோசமான அவன் தாய். நான் முன்னால் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். முதல் முறையாக அவன் கண்களில் உண்மையான பயம் தெரிந்தது. இது இரக்கத்தை பெறுவதற்காக ஆடும் நாடகமல்ல, தன் தலைக்கு மேல் எல்லாம் இடிந்து விழுவதை முதன்முறையாக உணர்ந்த ஒருவனின் பயம். அவன் என்னை பார்க்க திரும்பினான். ஏதோ சொல்ல வாயெடுத்தான். ஆனால் நான் வாய்ப்பு கொடுக்கவில்லை. நான் பின்வாங்கினேன். கண்கள் அந்த பனிக்கட்டி குளிர்ச்சியுடனேயே இருக்க கதவை மூடினேன். மெதுவாக மூடிய அந்த கதவின் இடைவெளியில் விக்ரம் அந்த தாழ்வாரத்தில் அசைவற்று நிற்பதை பார்த்தேன். அவன் கையில் போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. அதே நொடியில் அவன் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த இரவு விக்ரம் என் பிளாட் வாசலில் அசைவற்று நின்ற அந்த நிகழ்வுக்குப் பிறகு இது வெறும் விவாகரத்து வழக்கோடு முடிந்துவிடாது என்பது எனக்கு தெரியும். நான் இன்னும் தாமதித்தால் அவன் எப்போதும் போல எல்லாவற்றையும் மறைக்கவும் திரிக்கவும் பழி முழுவதையும் என் மீது சுமத்தவும் முயல்வான். அதனால் அடுத்த நாள் காலை நான் அர்ஜுனை மீண்டும் சந்தித்து தொடங்கு என்றேன். எனக்கு இனி அமைதி தேவையில்லை, நீதிதான் வேண்டும். அர்ஜுன் எதுவும் கேட்கவில்லை, தலையை மட்டும் அசைத்தான். நாங்கள் இருவரும் சேர்ந்து தவறாக பயன்படுத்தப்பட்ட அந்த 42 லட்சத்தை திரும்பப் பெற ஒரு சிவில் வழக்கை தொடர தேவையான கோப்புகளை தயார் செய்தோம். ஒவ்வொரு வங்கி அறிக்கை, ஒவ்வொரு ஆடியோ பதிவு, ஒவ்வொரு காலக்கெடு என அனைத்தையும் மீண்டும் சரிபார்த்தேன். அதன் பிறகு மருத்துவமனைக்கு ஆதாரங்களுடன் அனைத்து புகார்களையும் அனுப்பினேன். மேலும் அவசர நிலையை பயன்படுத்தி என் பணத்தை கட்டாயப்படுத்தி வாங்கியது மோசடி என்றும் புகார் அளித்தேன். இதையெல்லாம் செய்த பிறகு என் மனம் குளிர்ச்சியடைந்தது. அதே சமயம் மிகவும் உறுதியாகவும் இருந்தது. கடந்த சில நாட்களாக இருந்த வலி, குழப்பம், தத்தளிப்பு எல்லாம் முடிவுக்கு வந்தன. விக்ரமின் உண்மையான முகத்தை பார்த்த பிறகு அவனைப் போன்றவர்களிடம் நான் எவ்வளவு மென்மையாக இருக்கிறேனோ அவ்வளவு அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று புரிந்து கொண்டேன். நான் அமைதியாக இருந்தால் நான் பயந்துவிட்டேன் என்று அவன் நினைப்பான். மதிய நேரத்தில் அந்த பிளாட் புக்கிங்கை கவனித்து வந்த என் நண்பர் விக்ரமும் ரியாவும் எந்த நாளில் எந்த நேரத்தில் நோட்டரி அலுவலகத்திற்கு ஒப்பந்தத்தை முடிக்க வருவார்கள் என்ற தகவலை சொன்னார். நான் ஆச்சரியப்படவில்லை. விக்ரம் போன்ற ஆண்கள் ஒரு விஷயத்தில் எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருப்பார்கள். அவர்கள் முற்றிலும் சூழ்ந்து கொள்ளப்படும் வரை எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவே நினைப்பார்கள். அவர்களுக்கு காலடியில் பள்ளம் இருந்தாலும் அவர்கள் தங்கள் இறுதி இலக்கை நோக்கி ஓடவே விரும்புகிறார்கள். அர்ஜுனுடன் நான் அங்கு சென்றேன். குறிப்பிட்ட நேரத்திற்கு 15 நிமிடங்கள் முன்பே நோட்டரி அலுவலகத்தை அடைந்தேன். அது ஒரு சிறிய சுத்தமான வெளிச்சமான கட்டிடத்தின் 2வது தளத்தில் இருந்தது. மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தாலும் அங்கே நடக்கும் எதையும் மறைக்க முடியாத சூழல் இருந்தது. நான் உள்ளே இருந்த காத்திருப்பு இருக்கைகளில் அமர்ந்தேன். அமைதியாக கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். அர்ஜுன் என் அருகில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் ஃபைல் இருந்தது. அவன் முகம் ஏதோ ஒரு சாதாரண வழக்கை முடிப்பது போல அமைதியாக இருந்தது. ஆனால் இந்த மோதல் வெறும் காகிதங்களுக்காக அல்ல. விக்ரமின் முகமூடி மற்றவர்கள் முன்னிலையில் கிழியப்போகும் தருணம் இது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் வந்தார்கள். விக்ரம் முதலில் உள்ளே வந்தான். அவன் வெளிர் நீல நிறச் சட்டை அணிந்திருந்தான். தலைமுடியை சீவி வைத்திருந்தான். அவன் தன் பழைய கம்பீரத்தை திரும்பப் பெற முயன்றான். அவனருகே ரியா இருந்தாள். கிரீம் நிற உடையில், சிவப்பு லிப்ஸ்டிக், லேசான சுருள்முடி. ஒரு அந்நியர் பார்த்தால் தங்கள் புதிய வீட்டை வாங்க வந்த உற்சாகமான ஜோடி என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்னை முன்னால் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அப்படியே உறைந்து நின்றுவிட்டார்கள். ரியாவின் முகம் முதலில் மாறியது. அவள் உதட்டிலிருந்த புன்னகை மறைந்தது. கண்கள் எச்சரிக்கையுடன் விரிந்தன. விக்ரமின் முகம் வெளிர் நிறமாக மாறியது. அவன் முகத்தில் இருந்த அந்த போலி அமைதி ஒரு நொடியில் சரிந்து விழுந்தது. நான் எழுந்து நின்றேன். அவர்கள் நினைத்தது போல அவசரமாகவோ அல்லது அமளி செய்யும் வகையிலோ அல்ல. நான் அர்ஜுனிடம் இருந்த ஃபைலை வாங்கி ரிசப்ஷன் மேஜைக்குச் சென்று அதை அவர்கள் முன்னால் வைத்துவிட்டுச் சொன்னேன். என் குரல் பனிக்கட்டி போல இருந்தது. இப்போதே கையெழுத்து போடு. இதையும் சேர்த்து முடித்து விடுங்கள். அப்போதுதான் போலீசும் கடன் கொடுத்தவர்களும் வரும்போது நீங்கள் இருவரும் ஓட வேண்டியிருக்காது. முழு அறையும் ஸ்தம்பித்தது. ஃபைலை சரிபார்த்து கொண்டிருந்த நோட்டரி ஊழியர் தலையை உயர்த்தினார். மூலையில் அமர்ந்திருந்த ஒரு ஜோடி பேசுவதை நிறுத்தியது. கண்ணாடி கதவிற்கு வெளியே நின்றிருந்த காவலாளி கூட உள்ளே எட்டிப் பார்த்தார். ரியா மிக ஆழமாக மூச்சு வாங்குவதை நான் கேட்டேன்.
அவள் விக்ரமை திரும்பி பார்த்தாள். அவள் முகம் வெளிரியது. அவள் குரல் உயர்ந்தது. விவாகரத்திற்குப் பிறகு எல்லாம் முடிந்துவிடும் என்றுதானே சொன்னாய்? இதெல்லாம் என்ன? அவளுக்கு பதிலாக நான் பதில் சொல்லவில்லை. ஃபைலில் இருந்து ஒவ்வொரு காகிதமாக எடுத்தேன். ரியாவின் முன்னால் வங்கி அறிக்கைகளின் நகல்கள், பணப்பரிமாற்றத்தின் ஸ்கிரீன்ஷாட்கள், ஆடியோ பதிவுகளின் பிரிண்ட் அவுட்கள் ஆகியவற்றை வைத்தேன். எண்கள் தெளிவாக காட்டின. நான் விக்ரமிற்கு எவ்வளவு அனுப்பினேன், அவன் எவ்வளவு பழைய கடனை அடைத்தான், எவ்வளவு சட்டவிரோத கடன்களை வாங்கினான், பிளாட்டிற்கு எவ்வளவு முன்பணம் கொடுத்தான் என்று அனைத்தும் அங்கே இருந்தன. எந்த ஒரு திட்டுவதை விடவும் அது மிக குளிர்ந்த உண்மையாக இருந்தது. நான் நேரடியாக ரியாவின் கண்களை பார்த்தேன். மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையாகச் சொன்னேன். நீ கனவு இல்லத்திற்குள் நுழையப் போகிறாய் என்று நினைத்தாயா? இல்லை, இந்த மனிதன் உருவாக்கி வைத்திருக்கும் கடன்கோட்டிற்குள் நீ நுழையப் போகிறாய். ரியாவின் முகம் லேசாக அதிர்ந்தது. அவள் காகிதங்களை எடுத்துப் பார்த்தாள். அவள் உதடுகள் இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தன. ஆனால் கை நடுங்கத் தொடங்கியது. இதை பார்த்து விக்ரம் பதற்றமடைந்தான். அவன் அவளை நோக்கி பாய்ந்து ஃபைலை பறிக்க முயன்றான். ஆனால் அர்ஜுன் ஒரு அடி முன்னே வந்து அவன் கையை தடுத்து நிறுத்தினான். விக்ரம் பல்லை கடித்துக்கொண்டு என்னை நோக்கினான். அவன் குரலில் மிரட்டலும் கெஞ்சலும் கலந்திருந்தது. பிரியா, வரம்பை மீறாதே. இது எங்கள் தனிப்பட்ட விஷயம். வீட்டிற்குச் சென்று பேசலாம். நான் ஒரு கசப்பான சிரிப்பை உதிர்த்தேன். அது எனக்கே குளிர்ந்த உணர்வை தந்தது. தனிப்பட்ட விஷயமா? நீ என் பணத்தை ஏமாற்றி வாங்கும்போது, உன் தாயின் உடல்நிலை குறித்து நாடகம் ஆடும்போது, அப்போது உனக்கு தனிப்பட்ட விஷயம் என்று ஞாபகம் வரவில்லையா? விக்ரம் அப்படியே உறைந்து நின்றுவிட்டான். ஒருவேளை அவன் இவ்வளவு தூரம் நான் பதிலடி கொடுப்பேன் என்று அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவன் என்னை அழுவதையோ கெஞ்சுவதையோ அல்லது தன் கௌரவத்தை காப்பாற்ற போராடுவதையோ பார்க்கவில்லை. அவன் கண்கள் தடுமாறுவதை நான் தெளிவாக கண்டேன். அவன் உதடுகள் நடுங்கின. ஆனால் ஏதாவது சொல்வதற்குள் கதவில் கனமான காலணிகளின் சத்தம் கேட்டது. குண்டர்களைப் போல இருந்த இருவர் நேராக ஹாலுக்குள் நுழைந்தனர். அவர்கள் யார் என்று அறிமுகம் இல்லாமலேயே எனக்குத் தெரிந்தது. விக்ரமின் கண்கள் இருண்டு போயின. அவன் உடல் அப்படியே தரையில் வேரூன்றியது போல அசையாமல் நின்றது. அவர்களில் ஒருவன் விக்ரமை நேராகச் சுட்டிக்காட்டி, நிறைய ஒளிந்து கொண்டாய். இன்று பணத்தை கொடுக்காவிட்டால் மக்கள் முன்னிலையில் உன் மானத்தை வாங்காமல் விடமாட்டேன் என்று கர்ஜித்தான். நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அங்கே அசையாமல் நின்று விக்ரமை பார்த்து கொண்டிருந்தேன். கூட்டத்தின் நடுவே அவன் முதன்முறையாக தற்காத்துக் கொள்ள வழியில்லாமல் நின்றான். ஒளிந்து கொள்ள வீடும் இல்லை, கௌரவமான கணவன் என்ற வேடமும் இல்லை, மறுப்பதற்கு வழியும் இல்லை. அந்த நொடியில் விளையாட்டு முற்றிலுமாக தலைகீழாக மாறியிருந்தது. அந்த 2 கடன் கொடுத்தவர்களும் உள்ளே நுழைந்த அந்த நொடியில் விக்ரமின் முகம் வெளுத்துப்போய் வருவதை நான் பார்த்தேன். அவன் உள்ளே வரும்போது காட்டிய போலி அமைதி நொடியில் கலைந்தது. என்னை பார்த்து முதலில் நின்ற ரியா அந்த குண்டர்களின் கர்ஜனையை கேட்டதும் அவள் முகமே மாறிப்போனது. அவள் விக்ரமை திரும்பி பார்த்தாள். கண்கள் கோபத்தில் தகித்தன. அவள் குரலிலிருந்த இனிமை மறைந்து கசப்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. உன்னையும் நான் இழந்துவிட்டேன். இந்த பிளாட்டிற்கான பணம் கந்துவட்டி கடன் மூலம் வந்ததா என்று கத்தினாள். விக்ரம் பதற்றத்துடன் அவள் கையை பிடித்துக் கொண்டான். தன் கடைசி கவசமும் உடைந்துவிட்டதை உணர்ந்த ஒருவனின் பயம் அவனிடம் தெரிந்தது. நீ நினைப்பது போல இல்லை. நான் எல்லாவற்றையும் சரிசெய்து விடுவேன். இது தற்காலிகமானதுதான். அவர்களை நம்பாதே என்று கெஞ்சினான். ஆனால் ரியா ஆரம்பத்தில் அவனுடன் நின்ற அந்த அப்பாவிப் பெண்ணாக இப்போது இல்லை. அவள் தன் கையை வன்முறையாக உதறிவிட்டு கையில் வைத்திருந்த பையை விக்ரமின் மார்பில் வீசினாள். பை அவன் தோளில் பட்டு கீழே விழுந்தது. நீ ஏதோ சாதிக்கக்கூடியவன் என்று நினைத்துதான் உன்னுடன் இருந்தேன். கடனில் மூழ்கி நாயைப் போல ஒளியும் ஒரு கோழை என்று தெரியாது என்று அவள் கத்தினாள். முழு ஹாலும் மூச்சை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்தது. இது விக்ரமின் முகத்தில் விழுந்த ஒரு அறை மட்டுமல்ல, அவன் இத்தனை நாள் கட்டமைத்த அந்த போலி மரியாதையின் மீதான நேரடி தாக்குதல். நான் சில அடி தூரத்தில் நின்று கொண்டு ஒரு காலத்தில் என்னை ஏளனமாகச் சிரித்து, நீ உன்னை அவ்வளவு முக்கியம் என்று நினைக்காதே என்று சொன்ன அந்த மனிதனை பார்த்து கொண்டிருந்தேன். இன்று அவனது காதலியே அவனை மக்கள் முன்னிலையில் அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தாள். விசித்திரமாக இருந்தது. நான் நினைத்த அளவுக்கு எனக்கு வலி இல்லை, கசப்பு மட்டுமே இருந்தது. தன் மனைவி, தாய், கௌரவம் என அனைத்தையும் பணயம் வைத்து எதை இழந்தானோ அந்த மனிதனே இன்று அவனை மற்றவர்களை விட வேகமாக தள்ளிவிட்டுக் கொண்டிருந்தான். அந்த 2 கடன் கொடுத்தவர்களில் ஒருவன் சூழல் மோசமாவதைக் கண்டு எக்காளமிட்டுச் சிரித்தான். தன் பையிலிருந்து மடித்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்து கண்ணாடி மேசையின் மீது பலமாக அடித்தான். அவன் விரல் காகிதத்தில் இருந்த கையொப்பத்தின் மீது பட்டது. மறுக்காதே, இதுதான் கடன் பத்திரம், இதோ உன் கையொப்பம்.
அவன் இன்னொரு நகலை எடுத்து எல்லோருக்கும் முன்னால் காட்டி, இந்த கடனின் நோக்கம் தன் வருங்கால மனைவிக்காக வீடு வாங்குவது என்று நீயே எழுதியிருக்கிறாய் என்றான். வருங்கால மனைவி என்ற வார்த்தையை கேட்டதும் அங்கே இருந்த மக்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். நோட்டரி ஊழியரின் முகம் இறுகியது. அங்கே இருந்தவர்கள் ஏளனமாக பார்த்தனர். வெளியே இருந்த காவலாளி கூட உள்ளே வந்து விக்ரமை ஏதோ ஒரு அசுத்தமான பொருளை பார்ப்பது போல மேலிருந்து கீழ்வரை பார்த்தான். ரியா அந்த நகலை பிடுங்கினாள். 2 வரிகளை படிப்பதற்கு முன்பே அவள் ஆத்திரத்தில் பைத்தியம் பிடித்தவள் போல மாறினாள். உனக்கு லூசா? உன்னை திருமணம் செய்ய நான் சம்மதித்ததே இல்லை. வெறும் நல்ல வீடு வாங்கித் தருவாய் என்று மட்டும்தானே சொன்னேன் என்று கத்தினாள். விக்ரம் அப்படியே உறைந்து போய் நின்றான். யாரோ அவன் தலையில் தடியால் அடித்தது போல அவன் நிலைகுலைந்தான். ரியா, என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். ரியா ஒரு கசப்பான சிரிப்பை உதிர்த்தாள். அதில் அவமானமும் அவனை விட்டு விலகிச் செல்லும் முயற்சியும் கலந்திருந்தது. நான் சொல்வதை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டாய். அதிக வட்டிக்கு கடன் வாங்கி வீடு வாங்கவோ அல்லது உன் மனைவியை துறந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளவோ நான் ஒருபோதும் சொல்லவில்லை. இதையெல்லாம் நீயாகவே கற்பனை செய்து கொண்டாய். அந்த நொடியில் விக்ரமின் முகத்தை பார்த்தேன். அவனை கண்டறிவது கூட கடினமாக இருந்தது. அவமானம், அதிர்ச்சி மற்றும் கோபம் என அனைத்தும் கலந்திருந்தது. ஆனால் தான் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கடைசி மாயையிலிருந்தும் விடுபட முடியாமல் அவன் தவித்தான். அவனுக்கு இப்போதும் ரியா தன்னுடன் நிற்பாள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இல்லை, அந்த பெண்ணின் கண்களில் அவன் ஒரு வாழ்நாள் துணையாகத் தெரியவில்லை. அவன் வெறும் ஒரு பணப்பை மட்டுமே. ஒரு வசதியான வாழ்க்கையை நோக்கிச் செல்வதற்கான ஏணி. எவ்வளவு பிழிய முடியுமோ அவ்வளவு பிழியப்பட்ட ஒரு மனிதன். சூழல் இன்னும் அமைதியடையாத நிலையில் ரியாவின் போன் ஒலித்தது. அந்த அமைதியான ஹாலில் ரிங்டோன் சத்தம் காதுகளை குத்தியது. பதற்றத்திலோ அல்லது கோபத்திலோ அவள் கவனிக்கவில்லை. அவள் போனை எடுத்தபோது தற்செயலாக ஸ்பீக்கர் ஆன் ஆகிவிட்டது. மறுமுனையில் ஒரு ஆணின் குரல் அந்த அறையே அதிரும் வகையில் தெளிவாக கேட்டது. வேலை முடிந்தது. பிளாட்டின் உட்புற வேலைகளை இன்டீரியர் பார்க்க உன்னை அழைத்துச் செல்ல வருகிறேன். ஒரே ஒரு வாக்கியம்தான். ஆனால் விக்ரமின் முகத்தில் யாரோ ஒரு வாளி ஐஸ் தண்ணீரை ஊற்றியது போல இருந்தது. அவன் ரியாவை திரும்பிப் பார்த்தான். கண்கள் பிதுங்க, முகம் வெளிறிப்போய் இரத்தமே இல்லாதது போலத் தெரிந்தது. ஆனால் அதற்குள் மிக தாமதமாகிவிட்டது. ஹாலில் இருந்த அனைவரும் இதை கேட்டுவிட்டனர். கடன் கொடுத்த அந்த இருவர் ஒருவரை ஒருவர் பார்த்து ஏளனமாக சிரித்தனர். நோட்டரி ஊழியர் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆனால் அவர் அதிர்ச்சியை மறைக்க முடியவில்லை. எனக்கு அருகில் அமர்ந்திருந்த அர்ஜுன், வாழ்க்கையில் இதுபோன்ற கேலிக்கூத்தான காட்சிகளை பார்த்து பழகியவன் என்பதால் மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டான். விக்ரம் திணறினான். அவனது குரல் உடைந்து போயிருந்தது. ரியா, அவன் யார்? ரியா தன் உதடுகளை கடித்துக் கொண்டாள். கண்கள் வேகமாகச் சுழல தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றாள். ஏன் இதை கேட்கிறாய்? இதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டாள். உரிமையா? விக்ரம் கத்தினான். அவன் குரல் முழுமையாகச் சிதைந்து போயிருந்தது. உன்னால்தான் நான் எல்லாவற்றையும் இழந்தேன். விவாகரத்து செய்தேன், கடன் வாங்கினேன். அவன் பேசி முடிப்பதற்குள் ரியா அவனை இடைமறித்தாள். அவள் முகம் பனிக்கட்டி போல இருந்தது. அதையெல்லாம் நீயாகவே செய்தாய். உன் மனைவியை பிரிந்து வா என்று நான் உன் கழுத்தில் கத்தியை வைக்கவில்லையே. நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த ஒரு நொடி போதுமானதாக இருந்தது. தன் வாழ்நாள் முழுவதையும் பணயம் வைத்தது எவ்வளவு வீண் என்பதை விக்ரம் உணர்வதற்கு. நான் அவனுக்காக செய்த தியாகங்களை விட அவன் பணத்தை பிழிந்த அந்த பெண்ணிடமே அவன் ஏமாந்த அந்த தருணம், அவன் என்னை விட மோசமான ஒரு உணர்ச்சிகரமான வர்த்தகத்தில் சிக்கியிருக்கிறான் என்பதை காட்டியது. நான் நீண்ட நேரம் விக்ரமை பார்த்தேன். அவன் கண்களில் இப்போது கணக்கு வழக்கில்லை, ஆணவம் இல்லை, ஏளன சிரிப்பு இல்லை, வெறும் சிதைவு மட்டுமே இருந்தது. ஒரு மனிதன் இவ்வளவு விரைவாக வீழ்வதை நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு எந்த இரக்கமும் வரவில்லை. சில வீழ்ச்சிகள் வாழ்க்கையின் அநீதியால் வருவதில்லை. மாறாக, நீங்கள் ஒரு எல்லையை தாண்டி தவறான வழியில் செல்லும்போது, நீங்கள் தரைதட்டி விழும்போது உங்களை தாங்கிக் கொள்ள ஏதுமிருக்காது. என் முன்னால் நடந்த அந்த நிகழ்வு முடிவல்ல. விக்ரம் தன் துரோகத்திற்கான விலையை தரத் தொடங்கிய அந்த தொடக்கமே என்று எனக்கு தெரியும். நோட்டரி அலுவலகத்தின் அந்த ஹாலில் ஸ்பீக்கரில் கேட்ட அந்த ஃபோன் காலிற்கு பிறகு எல்லாம் உறைந்து போயிருந்தது. ஒரு வீடு வாங்கும் நாளில் இவ்வளவு அவமானம், இவ்வளவு குழப்பம், இவ்வளவு கூச்சம் போதும் என்று வெளியில் இருப்பவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் விக்ரம் என் முன்னால் திகைத்து நிற்பதை பார்த்தபோது என் மனதில் விசித்திரமான ஒரு உணர்வு இருந்தது. எல்லாம் இன்னும் ஆழமாக முற்றுப்பெறவில்லை, ஏதோ ஒன்று பாக்கியிருக்கிறது என்பது போல. அந்த நொடியில் கதவை திறந்து வேகமான காலடிச் சத்தங்கள் கேட்டன. சாந்திஜி ஹாலுக்குள் நுழைந்தார்.
அவருக்கு துணையாக ஒரு முதிய பெண் வந்திருந்தார். சாந்திஜியின் முகம் வெளிறிப்போய் உதடுகள் காய்ந்து மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அனைவரையும் உறைந்து போகச் செய்தது அவரது உடல்நிலை அல்ல, அவரது கண்கள். அவரை பார்த்த காலத்திலிருந்தே முதல் முறையாக அவர் கண்களில் தயக்கமோ கூச்சமோ அவமானமோ இல்லை. மாறாக நம்பிக்கையற்ற ஒரு தீவிரமான உறுதி இருந்தது. ஏதோ ஒரு முடிவை எடுத்துவிட்டு பின்வாங்க வழியே இல்லாத இடத்திற்கு தன்னை தள்ளிக்கொண்ட ஒருவரின் உறுதி அது. தன் தாயை பார்த்ததும் விக்ரம் பதற்றத்துடன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அம்மா, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? உடனே வீட்டிற்குச் செல்லுங்கள் என்று அவன் கத்தினான். அவனது குரல் உரக்க இருந்தது. மற்றவர்கள் முன்னிலையில் தன் பதற்றத்தை மறைக்க முடியவில்லை. இது ஏதோ மோசமான ஒன்று நடக்கப் போகிறது என்ற பயத்தில் இருந்த ஒருவனின் குரல். ஆனால் சாந்திஜி நிற்கவில்லை. தன் துணையாக வந்தவரின் கையை உதறிவிட்டு நேராக ஹாலின் நடுப்பகுதிக்குச் சென்றார். அங்கே ஆவணங்கள் சிதறிக்கிடந்த அந்த மேஜை அருகில் நின்றார். தன் கோட்பையிலிருந்து மிக கவனமாக மடித்த காகிதங்களை கையில் எடுத்தார். அவர் கைகள் நடுங்கின. ஆனால் அவர் குரல் விசித்திரமாக தெளிவாக இருந்தது. நான் கண்களை மூடும்போது எனக்கு மன அமைதி கிடைக்க வேண்டும். முழு அறையும் அமைதியில் மூழ்கியது. விக்ரம் அப்படியே நின்றான். அவனது கண்கள் விரிந்தன, உதடுகள் நடுங்கின. தன் தாய்மக்கள் முன்னிலையில் இப்படிச் சொல்லத் துணிவாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. நான் சில அடிகள் தொலைவில் நின்று கொண்டிருந்தேன். என் இதயமும் ஒரு கணம் நின்று துடித்தது. அவர் கூச்சமாக இருப்பார் என்று நினைத்தேன். அவர் என்னை பாசத்தோடு நேசிக்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் இந்த அளவுக்கு போவார் என்று நான் நம்பவே இல்லை. ஏனெனில் இதைச் செய்வதற்கு மன உறுதி மட்டுமல்ல, மிக வேதனையான ஒரு பிரிவும் தேவை. சாந்திஜி அனைவரையும் பார்த்து அந்த காகிதங்களை கையில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மெதுவாகவும் உறுதியாகவும் கூறினார். விக்ரமிற்கும் அந்த ரியாவுக்கும் இடையில் நடந்த ஃபோன் கால்களை நான் தான் கேட்டேன். அவனுக்கு தெரியாமல் சில ஆடியோ பதிவுகளையும் ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் நான் தான் சேமித்து வைத்தேன். அவன் தன் மனைவியிடமிருந்து பணம் பறிக்க என் நோயை பயன்படுத்திக் கொண்டான். தன் தாயின் நோயை தன் மனைவியிடம் பணம் வாங்குவதற்கான கருவியாக பயன்படுத்தினான். அறையின் மூலைகளில் மெல்லிய கிசுகிசுப்புகள் எழுந்தன. தன் மகனே உண்மையை ஒத்துக்கொள்ளும் சாட்சியாக இருப்பான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக மகனுக்கும் உண்மைக்கும் இடையில் எப்போதும் சிக்கித் தவிப்பார் என்று நான் நினைத்த அதே தாயே இப்படிச் செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. விக்ரம் சுதாரித்துக் கொண்டு முன்னே பாய்ந்தான். அம்மா, நிறுத்துங்கள். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாள்தனமாக பேசாதீர்கள் என்று கத்திவிட்டு அவர் கையிலிருந்த காகிதங்களை பறிக்க முயன்றான். ஆனால் அவன் கை அந்த ஃபைலை தொட்ட அந்த நொடியில் அறை அதிரும் வகையில் ஒரு சத்தம் கேட்டது. சாந்திஜி தன் மகனின் கன்னத்தில் பலமாக அறைந்திருந்தார். அந்த அறை எவ்வளவு பலமானது என்றால் விக்ரமின் தலை ஒரு பக்கமாகச் சரிந்தது. அவன் உடல் அப்படியே தரையில் வேரூன்றியது போல நின்றது. நான் அசையாமல் நின்றேன். அந்த அறை எனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. மாறாக தீவிர நோயிலிருந்து மீண்டு வந்த கடந்த சில நாட்களாக நடுக்கத்துடனும் உதவியற்ற நிலையிலும் இருந்த ஒரு தாய் இவ்வளவு பலத்தை எங்கிருந்து வரவழைத்தார் என்ற வியப்புதான் எனக்கு இருந்தது. சாந்திஜி மூச்சு வாங்கினார், ஒரு கையால் நெஞ்சை பிடித்து கொண்டார். ஆனால் அவர் கண்கள் விக்ரமை வெறித்துக் கொண்டிருந்தன. அவர் குரல் வலியாலும் கோபத்தாலும் சிதைந்தது. வாயை மூடு. உன்னை பெற்று வளர்த்தது நீ ஒரு பெண்ணிடமிருந்து பணம் பறிக்க உன் தாயின் வாழ்க்கையை பயன்படுத்துவதற்காக அல்ல. இந்த வாக்கியம் முடிந்ததும் விக்ரமின் முகம் வெளுத்துப் போவதை நான் பார்த்தேன். அந்த அறையின் வலி ஒருபுறம் இருக்க, இந்த வாக்கியத்தின் வலி 10 மடங்கு அதிகமாக இருந்தது. ஏனெனில் அவன் மறைக்க முயன்ற அழுக்கை மட்டுமல்லாமல் உலகிற்கு முன்னால் அவன் அணிந்திருந்த அந்த கடைசி முகமூடியையும் இது கிழித்தெறிந்தது. ஒரு மகன், ஒரு ஆண், ஒரு மனிதன் என அவன் மீது இருந்த எஞ்சியிருந்த மரியாதையும் தவிடுபொடியானது. சாந்திஜி என் பக்கம் திரும்பினார். ஹாலில் இருந்த அனைவரின் பார்வையும் அவர் மீது இருக்க அவர் மெதுவாக தலையை தாழ்த்தினார். எந்த தாயை நான் கஞ்சி ஊட்டி மாத்திரை கொடுத்து மருத்துவமனையில் கண்விழித்து தவித்திருந்தேனோ அதே தாய் இப்போது தன் முன்னாள் மருமகளுக்கு முன்னால் தலைவணங்கினார். நான் சிலையாக நின்றேன். என் தொண்டை அடைத்தது. ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவர் குரல் மெலிதானது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. பிரியா, நான் குற்றவாளி. உன்னை மன்னித்துவிடு. அவனுக்காக நான் இதைச் சொல்லவில்லை. இந்த உலகில் கடைசி வரை உனக்கு கடன்பட்டிருக்கும் ஒருத்தி இருக்கிறாள் என்பதை நீ நம்ப வேண்டும் என்பதற்காகவே இதைச் சொல்கிறேன். இந்த வாக்கியம் எனக்குள் ஏதோ ஒன்றை உலுக்கியது. கடந்த சில நாட்களாக சேமித்து வைத்திருந்த கோபம், அவமானம், வெறுப்பு எல்லாம் இன்னும் அப்படியேதான் இருந்தது. ஒரு மன்னிப்பால் மட்டும் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட முடியாது.
ஆனால் அந்த தருணத்தில் தன் கௌரவத்தை விட்டுக் கொடுத்து உண்மையை உரக்கச் சொல்லும் ஒருவரை அந்த குடும்பத்தில் முதன்முறையாக பார்த்தேன். யாரோ ஒரு ஓரத்தில் அல்ல, உலகிற்கு முன்னால் தன் சொந்த மகனின் முகமூடியை கிழித்தெறிந்ததை நான் பார்த்தேன். நான் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும்போதே சாந்திஜி மீண்டும் தன் பையிலிருந்து ஒரு சிறிய சிவப்பு நிற டைரியையும் கையால் எழுதப்பட்டு நோட்டரி செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தையும் எடுத்தார். அவர் கைகள் நடுங்க அதை என் பக்கம் நீட்டினார். இதை சில நாட்களுக்கு முன்பே தயார் செய்துவிட்டேன். என் முதுமைக்கால நிலத்தை உன் பெயருக்கு மாற்றித்தர விரும்புகிறேன். நீ என்னை காப்பாற்றிய அந்த தியாகத்திற்கு பதிலாக இதையாவது எடுத்துக்கொள். நான் அதை தொடுவதற்கு முன்பே விக்ரம் அலறினான். அவன் குரல் முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. அவன் கண்கள் ஒரு மூலையில் சிக்கிய விலங்கைப் போலச் சிவந்திருந்தன. அம்மா, பைத்தியம் பிடித்துவிட்டதா? அந்தச் சொத்து என்னுடையது. ஹாலில் மீண்டும் ஒரு பெரும் அமைதி நிலவியது. இதை கேட்டதும் எனக்கு உடல் சிலிர்த்தது. இத்தனை பேருக்கு முன்னால் அவனுக்கு தோன்றிய முதல் எண்ணம் தன் தாய் உடல்நலமின்றி இங்கே வந்ததைப் பற்றியோ அல்லது வெளிப்பட்ட உண்மைகளைப் பற்றியோ அல்ல, தன் தாயின் முதுமைக்கால நிலத்தைப் பற்றியதுதான். சாந்திஜி தன் மகனை நீண்ட நேரம் பார்த்தார். பின் ஒரு கசப்பான சிரிப்பைச் சிரித்தார். கண்ணீர் அவர் கன்னங்களில் வழிந்தது. அவர் மெதுவாகத் தலையசைத்தார். எது உன்னுடையது என்று நீ நினைக்கிறாயோ அதற்கு நீ ஒருபோதும் தகுதியானவன் அல்ல. ஒரு தாயின் அனைத்து வலியையும் விழுங்கிக் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னார். இன்றிலிருந்து நீ என் மகன் இல்லை என்று கருதுகிறேன். ரியா முகம் திருப்பிக் கொண்டபோது அல்லது கடன் கொடுத்தவர்கள் வந்தபோது விக்ரம் அவ்வளவு உடையவில்லை. ஆனால் தன் தாயே மக்கள் முன்னிலையில் இவ்வாறு சொன்னபோது அவனது கடைசி ஆதரவும் சரிந்துவிட்டது என்பது எனக்கு புரிந்தது. இந்த வீழ்ச்சி வெறும் பணம், காதல் அல்லது கௌரவத்தை இழப்பதோடு முடிவதில்லை. உன்னை பெற்ற தாயே உன்னை தள்ளிவைக்கும்போதுதான் அது முழுமையடைகிறது. நோட்டரி அலுவலகத்தின் அந்த காலை பொழுதிற்குப் பிறகு விக்ரம் எவ்வளவு உடைந்தாலும் எஞ்சியிருக்கும் தன் கௌரவத்தை காப்பாற்ற முயல்வான் என்று நினைத்தேன். பல ஆண்டுகள் கண்ணியமான மனிதனாக வேடமிட்டவன் புயல் அடங்கும் வரை காத்திருப்பான் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நான் தவறு செய்தேன். சில மனிதர்கள் தங்கள் எல்லையை தாண்டும்போது அவமானத்தைப் பற்றி கூட கவலைப்படுவதில்லை. தங்களை காப்பாற்றும் அந்த ஒரு பொருளை பிடித்துக்கொள்ள அவர்கள் எதையும் செய்வார்கள். அவர்கள் எதை குப்பையில் தூக்கி எறிந்தார்களோ அதே நபரைதான் மீண்டும் கெஞ்ச வேண்டியிருந்தாலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அடுத்த நாள் காலை சில நாட்கள் விடுமுறைக்குப் பிறகு நான் என் அலுவலகத்திற்கு திரும்பினேன். என் தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து யாரிடமும் முன்கூட்டியே சொல்லவில்லை. குடும்ப வேலை என்று மட்டும் மனிதவளத்துறையிடம் HR சொல்லியிருந்தேன். அலுவலகத்திலெல்லாம் பழையபடி இயல்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். சரியான நேரத்திற்கு அலுவலக கட்டிடத்திற்குள் நுழைந்தேன். கையில் ஃபைல் இருந்தது. நீண்ட ஒரு நாளைச் சந்திக்க என் மனம் தயாராக இருந்தது. ஆனால் தூரத்திலிருந்தே ஏதோ சரியாக இல்லை என்பது தெரிந்தது. அலுவலகத்தின் நுழைவாயிலுக்கு வெளியே படிக்கட்டுகள் லாபியை நோக்கிச் செல்லும் அந்த இடத்தில் ஒரு நிழல் தனியாக நின்று கொண்டிருந்தது. சட்டை சுருக்கமடைந்திருந்தது, தலை குனிந்திருந்தது. லாபியில் இருந்த வரவேற்பாளர் ரிசப்ஷனிஸ்ட் வெளியே ஏதோ சங்கடமான விஷயத்தை பார்ப்பது போல தெரிந்தது. காவலாளி யாரோ ஒருவரை அங்கிருந்து விரட்ட முயல்வது போல தவித்துக் கொண்டிருந்தார். முகத்தை என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் உறைந்து போனது. அது விக்ரம். ஒரு நாளுக்குள்ளேயே அவன் முன்னால் இருந்த அந்த விக்ரம் போல தெரியவில்லை. சோபாவில் அமர்ந்து அமைதியாக விவாகரத்து பத்திரங்களை என்னிடம் நீட்டிய அந்த மனிதனுக்கும் இப்போது நிற்பவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கண்கள் குழி விழுந்திருந்தன, தலைமுடி கலைந்திருந்தது, கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. சட்டை ஓரத்தில் ஏதோ கரைபடிந்திருந்தது. என்னை பார்த்ததும் அவன் நேராக என்னை நோக்கி பாய்ந்தான். நான் சுதாரிக்கும் முன்பே அலுவலகத்தின் நுழைவாயிலுக்கு வெளியே அந்த தரை மீது அவன் மண்டியிட்டான். சுற்றிலும் கிசுகிசுப்புகள் எழுந்தன. வரவேற்பாளர் அதிர்ச்சியில் வாயை பிளந்து நின்றாள். காவலாளி அவனை எழுப்ப முயன்றான். ஆனால் அவன் அவனை தள்ளிவிட்டான். அவன் நிமிர்ந்து என்னை பார்த்தான். கண்கள் சிவந்திருந்தன, குரல் உடைந்து போயிருந்தது. நான் மிகவும் நிராதரவாகிவிட்டேன். அதனால்தான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன். இந்த முறை என்னை எப்படாவது காப்பாற்றிவிடு. நீ சொல்வதை எதை செய்ய வேண்டுமானாலும் நான் தயார். இதைக் கேட்டதும் நான் அமைதியாக நின்றேன். கோபமோ மகிழ்ச்சியோ இல்லை. எலும்புகள் வரை ஊடுருவும் ஒரு குளிர்ச்சி மட்டுமே இருந்தது. அவன் அதிகாரத்தில் இருந்தபோது தன் தாயை பயன்படுத்தி என்னிடமிருந்து பணம் பறித்தான். விவாகரத்து பத்திரங்களை பயன்படுத்தி என்னை வீட்டை விட்டுத் துரத்தினான். நான் மௌனமாக இருந்ததை என் பலவீனமாக நினைத்துக் கொண்டான். இப்போது அவன் சரிந்ததும் என் அலுவலக வாசலில் இத்தனை பேர் முன்னால் மண்டியிட்டு ஒன்றும் நடக்காதது போல என்னை காப்பாற்றச் சொல்கிறான். நான் ஒன்றும் செய்யவில்லை என்பதை பார்த்ததும் விக்ரம் இன்னும் பதற்றமடைந்தான்.
அவன் முன்னே வந்து என் கைகளை பற்றிக் கொண்டான். அவனது கைகள் சூடாகவும் நடுங்கிக் கொண்டும் இருந்தன. பிரியா, நான் மிக மோசமானவன் என்று எனக்குத் தெரியும். நான் மன்னிப்பிற்கு தகுதியற்றவன் என்றும் தெரியும். ஆனால் இந்த ஒருமுறை மட்டும் என்னை காப்பாற்று. இந்த சிக்கலிலிருந்து என்னை விடுவித்துவிடு. அதற்குப் பிறகு நீ என்ன சொன்னாலும் செய்வேன். நீ எவ்வளவு கேட்டாலும் தருகிறேன். நீ எவ்வளவு நேரம் சொல்வாயோ அவ்வளவு நேரம் நான் இங்கே மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறேன். நான் மெதுவாக அவன் கைகளை விடுவித்தேன். கோபத்துடன் தள்ளிவிடவில்லை, போராட்டமும் செய்யவில்லை. ஒரு காலத்தில் என் கணவனாக இருந்த அந்த மனிதனை பார்த்தேன். அந்த பார்வையில் காதல் இல்லை, இரக்கமில்லை, ஆரம்ப நாட்களிலிருந்த எதுவுமே இல்லை. வெறுமை மட்டுமே இருந்தது. நான் மிக மெதுவாக பேசினேன். அருகில் இருந்தவர்களும் கேட்கும் அளவுக்கு என் குரல் தெளிவாக இருந்தது. உன் தாய் அறுவை சிகிச்சை மேசையில் இருந்தபோது நான் நிராதரவாக இருந்தேன். நீ விவாகரத்து பத்திரத்தை நீட்டியபோது நான் நிராதரவாக இருந்தேன். என் 42 லட்ச ரூபாயை உன் கடனை அடைக்கப் பயன்படுத்திய போதும், உன் காதலியை பராமரிக்கப் பயன்படுத்திய போதும் ஒருநாள் நீயும் நிராதரவாக நிற்பாய் என்று ஏன் நினைக்கவில்லை? விக்ரம் நிமிர்ந்து என்னை பார்த்தான். அவன் உதடுகள் நடுங்கின. ஏதோ சொல்ல வாயெடுத்தான், ஆனால் முடியவில்லை. திடீரென அவன் அழத் தொடங்கினான். ஆண்கள் கண்ணீரை மறைத்துக்கொள்ள முயலும் அந்த அழுகை அல்ல இது. சாலையில் இத்தனை அந்நியர்கள் முன்னால் ஒரு குழந்தை போல அவன் அழுதான். ஆனால் அவன் உண்மையாகவே வருந்துகிறான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் வருந்திருந்தால் எல்லாவற்றையும் இழந்த பிறகு என்னை தேடி வந்திருக்க மாட்டான். தான் சொந்தம் என்று நினைத்த அனைத்தையும் இழந்த ஒரு மனிதனின் இயலாமை கண்ணீரது. பணம் இழந்தான், மனிதர்களை இழந்தான், ஆதரவை இழந்தான், தப்பிக்கும் வழியையும் இழந்தான். அதே நொடியில் அவன் பையிலிருந்த போன் தொடர்ந்து ஒலித்தது. பதற்றத்துடன் அதை எடுத்த விக்ரமின் முகம் அதை பார்த்ததும் வெளிறிப்போனது. அவன் என்ன செய்தியை பார்த்தான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் போனை பிடித்திருந்த அவன் கை பலமாக நடுங்கியது. அவன் அதிலிருந்து மீள்வதற்கு முன்பே போன் மீண்டும் ஒலித்தது. இம்முறை அவன் போனை எடுத்தான். மறுமுனையில் பேசியது அவன் அலுவலக மேலாளராக இருக்க வேண்டும். அவர் மிக வேகமாக பேசினார். அலுவலகத்திற்குள் கடன் கொடுத்தவர்கள் வந்து பெரும் அமளி செய்வதாகவும், இதனால் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாகவும், விஷயம் தீரும் வரை அவனை அலுவலகத்திற்கு வரவேண்டாம் என்றும், தற்காலிகமாக பணி நீக்கம் சஸ்பெண்ட் செய்வதாகவும் மேலாளர் கூறினார். அந்த நொடியில் மண்டியிட்டிருந்த விக்ரமின் உடல் உயிரற்றது போலானது. அவனது தோள்கள் சரிந்தன, கண்கள் நிலைகுத்தின. ஒரே நாளில் புதிய பிளாட், புதிய காதலி, புதிய வாழ்க்கை என்று நினைத்தவன் இப்போது கையில் ஒன்றுமில்லாமல் நிற்கிறான். வீடு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, ஆதரவு இல்லை. இனி யாரும் அவனை அடையாளம் காணவும் விரும்பவில்லை. இதுவே போதும் என்று நினைத்தேன். ஆனால் கடைசி அடி இன்னும் வலிமையாக இருந்தது. சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவன் படிக்கட்டில் அமர்ந்திருந்தபோது மீண்டும் போன் ஒலித்தது. இது அழைப்பு அல்ல, சமூக ஊடகங்களின் அறிவிப்புகள், நோட்டிஃபிகேஷன்ஸ். யாரோ அவனுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருந்தார்கள். அதை கிளிக் செய்ததும் அவன் முகம் கல் போல மாறியது. நான் பார்க்க விரும்பவில்லை, ஆனால் அந்த போன் என் காலடியில் விழுந்தது. அதில் ரியாவின் பதிவு இருந்தது. அவள் விக்ரமின் பெயரை நேரடியாகச் சொல்லாவிட்டாலும் அவனை ஒரு விவாகரத்தான மனிதன் என்றும், தன்னை ஏமாற்றி கடன் வாங்கச் சொன்னான் என்றும், திருமண வாக்குறுதி கொடுத்து நடுவழியில் விட்டுவிட்டான் என்றும் பதிவிட்டிருந்தாள். கீழே நூற்றுக்கணக்கான கேலிச் சொற்கள் நிறைந்த கமெண்ட்கள். சில மணி நேரங்களிலேயே விக்ரமின் எஞ்சியிருந்த மரியாதையும் துண்டு துண்டாக சிதறியது. இப்போது அவன் மண்டியிடக் கூட முடியாமல் நடைபாதையில் அமர்ந்திருந்தான். தன் இரு கைகளால் தலையை பிடித்துக்கொண்டு, இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது என்று ஒரு பித்து பிடித்தவன் போல திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் நீண்ட நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் அனுபவிக்கும் வலியை பார்த்தால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த காட்சி என் முன்னால் நடந்தபோது எனக்குள் எந்த உணர்ச்சியும் இல்லை. வலி இல்லை, இரக்கம் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஏதோ ஒரு நீண்ட தவறான பாதையின் இறுதிக் கட்டத்தில் நிற்பது போன்ற ஒரு தெளிவான அமைதி மட்டுமே இருந்தது. நான் அவனை பார்த்து அமைதியான, அதே சமயம் அழுத்தமான குரலில் சொன்னேன், பிறரை ஏமாற்றுவது சாதுரியம் என்று நீ நினைத்தாய். இல்லை, அது வெறும் கர்மவினை உன்னை தேடி வரும் வரை மட்டுமே. இதைச் சொல்லிவிட்டு நான் அலுவலக ஹாலிற்குள் சென்றுவிட்டேன். என் பின்னால் இப்போது கெஞ்சும் சத்தமில்லை, யாரோ தரையில் விழும் சத்தமும், சக ஊழியர்களின் கிசுகிசுப்புகளும், உதவிக்கு அழைக்கும் காவலாளியின் பதற்றமான குரலும் மட்டுமே கேட்டன. நான் திரும்பி பார்க்கவில்லை. விக்ரம் அன்று உண்மையாகவே உடைந்திருந்தான். நான் கைவிட்டதால் அல்ல, காதலி விலகியதால் அல்ல, மாறாகத்தான் கட்டியமைத்த அந்த பொய்களின் மலையடிவாரத்தில் முதன்முறையாக தனித்து நின்றதால் உடைந்தான். அவனை பாதுகாக்க இனி எவருமில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு எல்லாம் மெதுவாக மறையத் தொடங்கின.
நான் எதிர்பார்த்ததை விட அமைதியாகவே எல்லாம் நடந்தன. நான் சமர்ப்பித்த ஆதாரங்கள், மருத்துவமனை உறுதிப்படுத்தல் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக சாந்திஜியின் சாட்சியத்தால் மோசடி செய்யப்பட்ட என் பணத்தில் பெரும்பகுதியை நான் மீட்டெடுத்தேன். தீர்ப்பின் நகலை நான் கையில் வாங்கிய அந்த நாளில் நான் அழவில்லை. நான் நினைத்தது போல பெரிய மகிழ்ச்சியும் எனக்கு வரவில்லை. நான் நீண்ட நேரம் என் காரிலேயே அமர்ந்திருந்தேன். அந்த மெல்லிய காகிதத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். என் மனம் சற்று இலகுவானது. பணம் எதையும் விட முக்கியம் என்பதற்காக அல்ல, மாறாக எல்லாவற்றிற்கும் பிறகு உண்மைக்கு அதன் சரியான பெயர் கிடைத்திருந்தது என்பதற்காக. இப்போது நான் வெறும் பழிவாங்கும் முன்னாள் மனைவி அல்ல. ஏமாற்றப்பட்டு என் சொந்த புத்திசாலித்தனத்தால் அந்த சேற்றிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொண்ட ஒரு பெண் நான். சாந்திஜியைப் பொறுத்தவரை அந்த நோட்டரி அலுவலக சம்பவத்திற்குப் பிறகு அவர் எனக்கு பலமுறை குறுஞ்செய்தி அனுப்பினார். பின் ஒருமுறை நேரில் சந்திக்க அழைத்தார். அவர் இன்னும் மெலிந்து பலவீனமாக இருந்தார். அவரது தலைமுடி இன்னும் நரைத்திருந்தது. அவர் மீண்டும் அந்த சிவப்பு டைரியையும் கையெழுத்திட்ட ஆவணத்தையும் கொண்டு வந்தார். தன் முதுமைக்கால நிலத்தை என் பெயருக்கு எழுதி வைக்க அவர் பிடிவாதமாக இருந்தார். அந்த உதவியை திருப்பிச் செலுத்துவதாகச் சொன்னார். நான் மறுத்துவிட்டேன். நான் மகாத்மா என்பதால் அல்ல, அல்லது எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் என்பதால் அல்ல. அந்த வயதில் அவர் ஏற்கனவே நிறைய இழந்துவிட்டார் என்று எனக்கு தோன்றியது. மரியாதை, ஆதரவு மற்றும் தான் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்த மகன் என அனைத்தையும் அவர் இழந்துவிட்டார். ஆனால் நான் அவரது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டேன். நான் எளிதில் மென்மையானவள் என்பதால் அல்ல, தன் சொந்த மகனாலேயே ஒரு தாய் பலியாக முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு துரோகி மனைவியின் வலியை விட ஒரு தாயின் அந்த வலி ஆழமானது. விக்ரம் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். கடன் கொடுத்தவர்கள் அலுவலகத்திற்கு வந்த பிறகு அவன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். ரியா தன் வாழ்க்கைக்குள் வந்த அதே வேகத்தில் மறைந்துவிட்டாள். கடனின் சுமை கூடியது. பணத்திற்காக மிரட்டல்கள் தொடர்ந்தன. வெளி உலகிற்கு முகமூடி அணிந்து உருவான உறவுகள் ஒவ்வொன்றாக மறைந்தன. நரம்புத் தளர்ச்சி காரணமாக அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அறிந்தேன். தூக்கமின்மை, மனநிலை பாதிப்பு என்று அவன் கஷ்டப்பட்டான். ஆரம்ப காலத்து பிரியாவாக இருந்திருந்தால் இதைக் கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்திருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை. சில தண்டனைகளுக்கு நாம் கையை நீட்ட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கைதானே ஆழமான காயங்களை வழங்கத் தெரியும். நாம் அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். இந்த உலகில் எல்லாம் அதன் சரியான இடத்திற்கு திரும்பி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் என் வேலைக்கு திரும்பினேன். என் இயல்பான வாழ்க்கைக்கு மெதுவாக மாறினேன். சில காலத்திற்குப் பிறகு நான் ஒரு சிறிய பிரகாசமான சுத்தமான பிளாட்டிற்கு மாறினேன். பால்கனியில் செடிகள் வளர்த்தேன். மெல்லிய வண்ணத்திரைகளை மாற்றினேன். எனக்காகச் சமைக்க கற்றுக்கொண்டேன். என் பழைய பழக்கங்களை மீண்டும் உருவாக்கினேன். வாழ்க்கையில் பெரிய மின்னல்கள் இல்லை, ஆனால் அமைதி இருந்தது. என் திருமணத்தில் எனக்கு இருந்ததாக நான் நினைத்த அந்த அமைதி உண்மையில் எனக்கு எப்போதும் இருந்தது இல்லை என்பது இப்போது புரிந்தது. நான் கவனமாக வாழத் தொடங்கினேன். மக்களை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினேன். என் இதயத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ளக் கற்றுக்கொண்டேன். நான் கசப்பானவள் என்பதால் அல்ல, அல்லது மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் அல்ல. என் நல்ல குணத்தை எவர் கையிலும் எளிதாக கொடுத்து அதை அவர்கள் தங்கள் விருப்பப்படி பயன்படுத்திக் கொள்ள நான் அனுமதிக்கக் கூடாது என்பதற்காக. நான் இப்போதும் நற்பண்புகளில் நம்பிக்கை கொண்டவள், ஆனால் அந்த நற்பண்புக்கும் ஓர் எல்லை இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். ஒரு பெண் தன்னை சரியாக கவனித்துக் கொள்ளத் தெரியவில்லை என்றால் அவள் செய்யும் தியாகத்தை பிறர் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். வருடத்தின் இறுதியில் ஒரு மாலை வேளையில் சாந்திஜி எனக்கு ஒரு சிறிய மெசேஜ் அனுப்பினார். அதில் ஒரு வரி மட்டுமே இருந்தது. நான் மருந்தை சரியாகச் சாப்பிடுகிறேன். நீ கவலைப்படாதே. நீ மற்றவர்களிடம் காட்டிய அதே அன்பை உனக்குத் தரும் ஒரு நபர் எதிர்காலத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மட்டும் விரும்புகிறேன். இதை படித்ததும் நீண்ட நேரம் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தேன். வெளியே தெருவிளக்குகள் மஞ்சளாக எரிந்து கொண்டிருந்தன. ஜன்னல் வழியாக வந்த காற்று சற்று குளிர்ந்திருந்தது. அந்த திருமணம் என்னிடமிருந்து நிறைய விஷயங்களை பறித்துக் கொண்டது என்பதை திடீரென உணர்ந்தேன். அவன் என் பல ஆண்டுகால சேமிப்பை பறித்துக் கொண்டான். ஒரு மனிதன் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையை பறித்தான். நான் ஒரு பெண்ணாக சந்தோஷமாக இருந்த அந்த இளமையையும் என் சுயமரியாதையையும் எதையும் பொறுத்துக் கொண்டால் அமைதி கிடைக்கும் என்று நான் நினைத்திருந்த அந்த வாழ்வையும் அவன் பறித்துக் கொண்டான். ஆனால் நான் கவனமாக யோசித்தால் அவன் எனக்கு ஒரு பெரிய விஷயத்தையும் திருப்பித் தந்திருக்கிறான். அதுதான் தெளிவு, புரிதல். இந்த உலகில் தியாகம் செய்வது தவறல்ல, நல்லவராக இருப்பது தவறல்ல. ஆனால் நாம் எல்லாவற்றையும் செய்தால்தான் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் நம்மிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் என்றும் நினைப்பதுதான் தவறு. எல்லோரும் உங்கள் நல்ல குணத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல.
சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் அதிகமாக கேட்பதே தங்கள் உரிமை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பலமுறை நான் என்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்று நான் அழுதிருந்தால், கெஞ்சியிருந்தால், எப்படியாவது அந்த திருமணத்தை காப்பாற்ற போராடியிருந்தால் என்னவாகியிருக்கும்? ஒருவேளை நான் 42 லட்சத்தை மட்டும் இழந்திருக்க மாட்டேன், என் வாழ்நாள் முழுவதையும் இழந்திருப்பேன். என் சுயமரியாதையை இழந்திருப்பேன். மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தியையே இழந்திருப்பேன். இதை நினைக்கும்போது எனக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. எவ்வளவு வலி இருந்தாலும் அன்று நான் அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டேன் என்பதுதான் அந்த மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக நினைத்த அதே தருணத்தில்தான் என்னால் அங்கிருந்து வெளியே வர முடிந்தது. அந்த வலி மிகுந்த தருணத்தில் எனக்குள் இருந்த அந்த உறுதிதான் என்னை காப்பாற்றியது. இப்போதும் கையெழுத்துப் போடு, இந்த வீட்டில் உன் கடமை முடிந்துவிட்டது என்று விக்ரம் அன்று சொன்னது என் நினைவுக்கு வரும்போது எனக்கு எந்த வலிக்கவும் இல்லை, சிரிப்புதான் வருகிறது. ஏனெனில் அது உண்மைதான். பயன்படுத்தப்படுவதும் ஏமாற்றப்படுவதுமாக இருந்த ஒரு போலி திருமணத்திலிருந்து என் கடமை அன்று முடிந்துவிட்டது. ஆனால் அதே தருணத்திலிருந்துதான் பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக என் சொந்த வாழ்க்கையைப் பற்றிய உண்மையான பொறுப்பை நான் ஏற்கத் தொடங்கினேன். எல்லாவற்றிற்கும் பிறகு நான் காப்பாற்றிக் கொண்ட மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.